இருக்கிற ஜஸ்டின் அவர்களுக்கும் அந்த சகோதரருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த பகுதியை வரும்போது நான் சந்தோஷப்பட்டேன். இந்த பகுதியில் வந்து இந்த ஊழியத்தை நான் பல இடங்களுக்கு வந்திருக்கிறேன். தண்டையார்பேட்டை, திருவள்ளூர், நார்த் மெட்ராஸ்ல நிறைய இடங்களில் ஊழியம் செய்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு பிரதர் பிரபு மூலமாக, அன்பு சகோதரர் மூலமாக இந்த இடத்துல வந்து நான் ஊழியம் செய்வேன் நான் நினைச்சு கூட பார்க்கல. இது கர்த்தருடைய அனாதி தீர்மானம். ஆமென் சொல்லுங்க. உங்களை வழி நடத்த விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 33ஆம் சங்கீதம் 17ஆம் வசனத்தை வாசிக்க. வாசிங்க. ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா, அது தன் மிகுந்தால் தப்பிவியாது. ஆமேன் சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. 33ஆம் சங்கீதத்துல 17 தாவீது ரட்சிக்கிறதுக்கு குதிரை விருதா அப்படின்றார். அது தன் மிகுந்த வீரியத்தால் தப்பிவி. நல்ல கவனிங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தின் படியாக, நியாயப்பிரமாணத்தின்படி உபாகம புஸ்தகத்தில் 17 பார்க்கப்படும் போது நீங்க காணுங்களா, குதிரைகள் வைத்திருக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க. ஆனா குதிரைகள் இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது நமக்கு. அதுல ஏசாயா 3:11 சொல்றார், எசேக்கியேல் 17:15 சொல்றாரு. நல்ல கவனிச்சு. 1 ராஜாக்கள் 10:28 சொல்லப்பட்டிருக்கிறது. 2 நாளாம் புஸ்தகம் 1:16 சொல்லப்பட்டு குதிரைகள் எங்கெங்கெல்லாம் வைக்கப்பட்டிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. இது பழைய ஏற்பாட்டு காலத்துல சொல்லப்பட்டிருக்குது. ஆனா புதிய ஏற்பாட்டு காலத்துல யோவேல் தீர்க்கதரிசி 2:4 சொல்லுகிறார், அவைகள் சாயல் குதிரைகள் சாயலை போல் ஒத்தா இருக்குது சொல்லுகிறார் புதிய ஏற்பாடு காலத்துல. நல்ல கவனிங்க. இன்னைக்கு செய்தியின் தலைப்பு விருதாகாது என்ற தலைப்பில் உங்களிடம் நான் பேசும்படியாக ஆவியில் ஏவப்படுகிறோம். 4 காரியங்களை, குறிப்புகளை உங்கள் மத்தியில் போக நான் ஆவியில் ஏவப்படுகிறேன். அப்படின்னு சொல்லுங்க. நல்ல ஒரு சத்தமா சொல்லுங்க. இப்ப நான் உங்களை பார்த்து சொல்கிறேன் விருதா அப்படின்னு சொல்லுவேன். நீங்க என்ன சொல்லணும்? ஆகாதுன்னு நீங்க சொல்லணும். பார்க்கணும். அதுதான் இந்த வருஷம் உங்களை கர்த்தர் செம்மையா நடத்த போறேன். விருதா. நல்ல பலமாய் சொல்லலாமா? விருதா 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 ஆகாது. இன்னைக்கு கர்த்தர் எதுவுமே உங்களுக்கு விருதா ஆகாது. நீங்க வந்துட்டீங்கல்ல, ஒன்று விருதாகாது. ஆமென் சொல்லுங்க பாப்போம். 4 காரியங்கள் முன்பாக எதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில விருதாகாது, அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. ஒவ்வொரு தலைப்பை நம்ம பார்க்க போகும். எதெல்லாம் விருதாகாது. முதலாவது உங்களுக்கு நான் முன் சுட்டி காமிக்க விரும்புகிறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 39ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். எது முதலாவது விருதாகாது அதை மாத்தலாம். வாசிங்க. சங்கீதம் 39ஆம் சங்கீதம் 6ஆம் உங்களை நான் வழி நடத்துகிறேன். நல்ல கவனிங்க. வேஷமாகவே மனுஷன் தெரிகிறான், விருதாகவே சஞ்சலம். எப்போதும் கவனிங்க. முதல் தலைப்பு எது விருதாகாது அப்படின்னு நான் உங்க தலைப்புல பேச போகிறேன். எது விருதாகாது? சஞ்சலம் விருதாகாது. இப்ப நீங்க பக்கத்துல பார்த்து அவங்க மூஞ்ச பார்த்து சொல்லணும். தொடையில தட்டியாச்சு சொல்லுங்க, உற்சாகப்படி சொல்லுங்க. எது விருதாகாது? சொல்லுங்க சொல்லுங்க சிஸ்டர் சொல்லுங்க. எது விருதாகாது? அவங்க மூஞ்ச பார்த்து. ஏன்னா சஞ்சலம் நிறைஞ்ச உலகத்துல இருக்கிறோம். அததான் தாவீது சொல்றாரு, மனுஷன் சஞ்சலத்திலே நிக்கிறான். அல்லேலூயா. அதுதான் நீங்க அவங்க மூஞ்ச பார்க்கணும். ஒருவேளை அவங்க சஞ்சலத்துல வந்திருப்பாங்க, அப்ப நீங்க சொல்லப்படும் போது அவங்க சஞ்சலத்தை கர்த்தர் விளக்குவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. முதலாவது சஞ்சலம். அல்லேலூயா. இன்னைக்கு நல்லா கவனிச்சு பாருங்க. நிறைய குடும்பங்கள்ல இந்த சஞ்சலம், கணவன் நிமித்தமா மனைவிக்கு சஞ்சலம், மனைவி நிமித்தமா கணவனுக்கு சஞ்சலம். சொல்லுங்க அல்லேலூயா. மாமியார் நிமித்தமா மருமகளுக்கு சஞ்சலம். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு அம்மா சொன்னதே, ஆண்டவரே பிரதர் எங்க மருமகளுக்கா ஜெபம் பண்ணுங்க. காலையில காபி கேட்டேன், காப்பி தூளுக்கு பதில் மிளகாத்தூளை கலக்கி கொடுத்துட்டாவ. அப்படி மாமியார் மருமக இருக்கத்தானே செய்யற. அல்லேலூயா. சொல்லுங்க பாப்போம். அதனால இப்படி சஞ்சலம் ஏதோ விதத்துல ஒரு சஞ்சலம் குடும்பத்துக்குள்ள வரும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். நான் வேதத்தின் அடிப்படையில ஒரு நபரை உங்களுக்கு முன்பாக வைக்க ஆசைப்படுகிறேன். இவருக்கு எப்படி சஞ்சலம் வந்தது, இவர் சஞ்சலத்தை எப்படி தேவன் நீக்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு நாங்க வருவோம். வாசிக்க கேட்போம். யோபுவின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்க. நான் இப்ப பேசிக்கொண்டிருக்க முதல் தலைப்பை நல்லா கவனிச்சுக்கணும். சஞ்சலத்தை பத்தி பேசிக் கொண்டிருக்கிறோம். இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. யோபு சொல்றாரு. என்ன சொல்றாரு? வாசிங்க வாசிங்க. என் சஞ்சலம் நீக்கப்பட்டு என் நிர்பந்தம் எல்லாம் எப்படி சொல்றா பாருங்க. தராசுல அவங்களுக்கு இடம் கொடுங்க. தராசுல வைக்கப்பட்டிருந்தால் நலமா இருக்கும். இப்ப கவனிங்க. முதலாவது உங்க சஞ்சலம் எப்படி நிற்கிறாரு? இந்த பரிசுத்த வேதாகமத்தில் ஒரு நபரை உங்களை சுத்தி காமிச்சிருக்கிறேன். யோபு. இவருடைய வாழ்க்கையில சஞ்சலம். யோபு அப்படின்ற வார்த்தைக்கு துன்புறுகிறவன் அர்த்தம். அல்ல கவனிங்க. யோபுன்ற வார்த்தைக்கு துன்புறுகிறவன் அர்த்தம். அப்ப யோபுடைய வாழ்க்கையில நல்ல கவனிங்க. கிழக்கத்திய தேசம் ஒரு தேசம், இது ஒரு அரபி நாட்டுல இருக்கிறது. நல்ல கவனிங்க. யோபுவை குறித்து வேதம் சொல்லுது, உத்தமனும் சன்மார்க்கனும்
நல்ல கவனிங்க. தேவனுக்கு பயந்து வாழ்ந்தவர். அவருக்கு அழகான 3 பெண் பிள்ளைகள், 7 ஆம்பளை பிள்ளைங்க, 10 பிள்ளைகளை பெற்று வச்சிருந்தார். ஆமேன் சொல்லுங்க, ஆமேன் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க. அப்ப யோபு ஆண்டவர் கிழக்கு தேசத்துல ஒரு செல்வந்தனா வைத்திருந்தார், ஐஸ்வர்யம். அதே சமயத்துல பக்திமானா இருந்தாரு. அதுதான் முக்கியம். பக்தியா இருந்தாரு, ஐக்கியமா இருந்தாரு, ஆண்டவரே சார்ந்து இருந்தாரு. திடீர்னு ஒரு புயல் வீசி யோபுடைய எல்லா சூழ்நிலையும் மாத்திருச்சு. நான் சுருக்கமா போயிடுறேன். யோபுக்கு அடி மேல அடி. பிள்ளைங்களை பறி கொடுக்கிறார், ஆடு மாடுகளை பறி கொடுக்கிறார், பணிவிடைக்காரர்களை பறி கொடுக்கிறார், சொத்துக்களை ஆஸ்திகளை பறி கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் யோபு இழந்து ரொம்ப துக்கத்தோட நடுரோட்டில் உட்கார்ந்து இருக்கிறார். எப்படி நினைச்சு பாருங்களேன். இன்னைக்கு நான் பேசிக்கொண்டிருக்க முதல் எது உங்களுக்கு விருதாகாதுன்னு பேசிக் கொண்டிருக்கிறேன், உங்க சஞ்சலம். அப்ப யோபு சஞ்சலத்துல உட்கார்ந்து இருக்கிறார். இப்பதான் மனைவியின் டயலாக். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மனைவியின் டயலாக். மனைவி கிட்ட சொன்னா தேவனை தூசித்து அவளை போல பொண்டாட்டிய உலகத்திலே பார்க்க முடியாது. அவள் அழகான சூப்பர் மனைவி. பெண்கள், பவுல் சொல்றார், பெண்கள் எப்பொழுதுமே பலவீனமான பார்த்தோம். பெண்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருந்தா சொத்தீரம் இயேசுநாதா ஓமக்கேன. ஃப்ரிட்ஜ் வீட்டுக்குள்ள வந்தானா பொண்டாட்டிக்கு சந்தோஷத்தை பார்க்கணுமே. வாஷிங் மிஷின் உள்ள வந்துருச்சுன்னா பொண்டாட்டிக்கும் புருஷன் தப்பிச்சாரு. சொல்லுங்க அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இலகுவா கிடைச்சது இல்ல. ஆமென் சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அப்ப அந்த நாட்கள்ல நவீன வசதியே இல்ல. நல்லா கவனிச்சு பாருங்க. அப்ப யோபுவை தேவன் பிளஸ் பண்ணி வச்சிருந்தார், ஆசீர்வதித்து வைத்தார், தேசத்துல உயர்த்தி வைத்திருந்தார். ஆனா மனைவி மனைவியை குறித்து வேத வல்லுநர் என்ன சொல்றாங்க, வேத பண்டிதர் என்ன சொல்றாங்க, அவள் ஜெபித்தவள் தான், அவளும் கொடுத்தவள் தான், தேவ சமூகத்தில் அவளும் ஆண்டவரோட ஐக்கியமா இருந்தவள் தான். ஆனா இழப்பு வரப்படும் போது புருஷனை பார்த்து சொல்றா, தேவனை தூசித்து ஜீவனை விடுன்ட்டான். நினைச்சு பாருங்க. சஞ்சலத்தின் மேல சஞ்சலம். ஏற்கனவே பறி கொடுத்து உட்கார்ந்து இருக்கிறார். தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, வெந்த புண்ணுல வேலை பாய்ச்சறான். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. ஏற்கனவே என்ன சிஸ்டர் கேட்டல நெந்து நொந்து உட்கார்ந்து இருக்கிறார். அந்த புருஷனுக்கு அவ ஆறுதலா ஒரு வார்த்தை பேசணும், பயப்படாதீங்க அத்தான், கர்த்தர் பாத்துக்குவாரு, அப்படி சொல்லிருக்கணும். அவ தான் உண்மையான பொண்டாட்டி. கவனிங்க. அப்ப அந்த மனைவி என்ன அழகா சொல்லிருக்கணும், அவள்கிட்ட என்ன சொல்லிருக்கணும், பயப்படாதீங்க அத்தான், எல்லாம் பாத்துக்குவாரு ஆண்டவர், நம்ம இழந்துட்டோம்ல, இழந்ததுக்கு அப்புறம் கர்த்தர் நம்மளை திருப்பி கொடுப்பார், அப்படி சொல்லி இருக்கணும். அதான் டைலாக். ஆனா அவ என்ன செய்துட்டா, அதுல அதான் சத்துரு உள்ள நுழையலாம் பாருங்க. தோட்டத்துல நுழைஞ்சான் பாருங்க, ஏதோ தோட்டத்துல எவ்வளவு பிடிச்சாங்க பாருங்க. அந்த மாதிரி யோபு மனைவி பிடிச்சிட்டான். அவளை பலவீனப்படுத்துறான் பாருங்க, எப்படி பலவீனப்படுத்துறான் பாருங்க. ஆனா அவன் வைராக்கியத்துல நிக்கிறாரு பாருங்க யோபு. அவர் என்ன சொல்றாரு 13-15, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். அதான் உண்மையான பெயரை. அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன். விட்டு கொடுக்க மாட்டாரு பாருங்க ஆண்டவரை. விட்டு கொடுக்கவே கூடாது. உங்க வாழ்க்கையில சஞ்சலம் எப்ப வேணாலும் வரும், எந்த சூழ்நிலையில வரும், எந்த விதத்திலும் சஞ்சலம் வரும். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் செய்யாறு ஊழியத்துக்கு போறேன், காரில் என்ன கொண்டு போறாங்க. அந்த காரை ஓட்டிட்டு வந்து என்ன தெரிஞ்ச ஊழியக்காரர் டோமினிக், அவர்கிட்ட பேசிட்டு போன. நான் டப்புன்னு விசாரிச்சேன். 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பாக்குறேன். என்ன டோமினிக் நல்லா இருக்கீங்களா, ஊழியம் பிள்ளைங்களா நல்லா இருக்கலாம், வளர்ந்துருப்பாளுங்களா பிள்ளைங்க? ஆமா பிறகு பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன் திருவள்ளூர்ல. கல்யாணம் பண்ணி 3 நாள்ல புருஷன் செத்துட்டான். எப்படி இருக்கும்? 3 நாள். என்ன டோமினிக் சொல்றீங்க? ஆமா, கேன்சர் அவனுக்கு. ஆனா கேன்சரை மறைச்சு கட்டி கொடுத்துட்டாங்க. ஹலோ, என் வார்த்தைக்கு அப்படியே வேதனை. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவர் பாக்குறேன். எப்படி டோமினிக் சமாளிச்சீங்க? மாமியார் வீட்டுல தான் இருக்கிறான், நினைச்சு கூட பார்க்கல. பிறகு ஊழியம் செய்யற குடும்பம் அவங்க மறைச்சு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. 3 நாள்ல திருமணம் ஆகி 3 நாள்ல செத்துட்டான். கவனிச்சு பாருங்க. விதவியா நிக்கிறாங்க பொண்ணு. எப்படி இருக்கும்? கவனிச்சு பாரு. ஒரு ஐயா நேத்து என்ன போன் பண்றாரு, எங்க இருந்து நன்னிலத்துல இருந்து போன் பண்றாரு. பாஸ்ட் அவர் இது வேலூருக்கு கொண்டு வராங்க, சிஎம்சி கொண்டு வராங்க. என்ன ப்ராப்ளம் வருது ஜோபிக்கலாம் என்னன்னு 2 கிட்னியும் போயிருச்சான். 2 கிட்னியும் போயிருச்சு. 2 கிட்னி. அப்ப 2 பசங்க, 2 பசங்க பாஸ்டர் ஆர்டினேஷன் பண்ணிட்டாங்க. 2 பசங்களும் பாஸ்டரா இருக்கிறாங்க. அதுல உறவு முறையில யாராவது கிட்னி கொடுக்க முடியுமா? யாரும் கொடுக்கல. அப்ப அந்த 2வது பையனை கேக்குறாங்க, நான் கொடுக்குறேன்றான். அப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. முதல் பையனுக்கு இப்பதான் கல்யாணம் ஆகி அவன் பொண்ணு மனைவி கன்சீவா இருக்கிறான். கவனிச்சு பாருங்க பாடுகள். இப்ப அந்த பிள்ளை அவன் கிட்னி கொடுத்தாங்கன்னா அவன் லைஃப் என்ன ஆகும் பாருங்க. 23-24 வயசு தான் ஆகுது அவனுக்கு. அப்ப அவன் லைஃப் எப்படி ஆகும்? சஞ்சலம். எல்லா வாழ்க்கையில சஞ்சலம் தலைவிரித்து ஆடுகிறது. நல்ல கவனிங்க. யோபு வாழ்க்கையில சஞ்சலம் வந்தது. ஆனா சஞ்சலத்தை கர்த்தர் இலகுவாய் மாற்றினார். சத்தமா, உற்சாகமா, வைராக்கியமா,
நல்ல ஒரு அல்லையில சொல்லுங்க பாப்போம். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள், சஞ்சலம் வருது, எல்லா வீட்டிலும் சஞ்சலம் இருக்கு. பாடுகள், பலவீனங்கள், வியாதிகள், போராட்டங்கள். பிரபு எடுத்துக்காங்க, அவன் மனைவிக்கு கூட பிரச்சனை தான். கவனிச்சு பாருங்க, என் மனைவி ஸ்ரீலங்காவில் பிறந்தவங்க, அவங்கள விரும்பி திருமணம் செஞ்சேன். இன்னைக்கு அவங்க இன்னைக்கு சுகர் பேஷண்ட் ஆயிட்டாங்க. நல்ல அவங்க நீ கால் நடக்க முடியல. சில இடங்க பிரேயர் சப்போர்ட். எஸ்தர் ஜெபக்குழுல சிலது நம்ம ஜெபக்குழுல மாவட்ட தலைவியா இருக்கிறாங்க. ஜெப டீம்ல நல்ல பவரா ஜெபிக்கிறவங்க. பாடுகள் தான், சஞ்சலம் தான். ஆனா சஞ்சலத்தின் மத்தியில் ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். சஞ்சலத்தின் மத்தியில் ஆண்டவருக்காக ஓடுகிறோம். ஏன்னா அவரை உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடவில்லை சொன்னேன் வார்த்தையின்படியாக. ஒரு நாளுங்களை கைவிட மாட்டேன். பாடுகள் இருக்குது, உபத்திரம் இருக்குது. யோபுடைய வாழ்க்கையில சஞ்சலம் வந்தது, பாடுகள் வந்தது, உபத்திரம் வந்தது. அவர் எவ்வளவு அழகாய் சொல்றாரு பாருங்க. யோபு 14ஆம் அதிகாரம் 1 வாசிங்க. அவர் என்ன சொல்றாரு பாருங்க. யோபு சொல்லுங்க 14:1 வாசிங்க. என்ன சொல்றாரு? ஸ்திரீனிடத்தில் பிறந்த மனுஷன் வாழ்நாள் குறுகினது, சஞ்சலம் நிறைந்தவனோ சஞ்சலம் நிறைந்தவனா இருக்கிறான். ஸ்திரீனிடத்துல பிறந்த அத்தனை பேருக்கு சஞ்சலம். யார வேணும்னு கேளுங்க. இன்னைக்கு இந்த கூட்டங்களுக்கு வராங்க பாருங்க. இந்த மாசம் நான் ஜீசஸ் கால்ஸ்ல பேசுறேன், தொடர்ந்து என்ன கூட்டு பயன்படுத்துறாங்க. இந்த மாசம் 29ஆம் தேதி பேசுறேன். அவ்வளோ ஜனங்க ஜெபிக்க வந்து ஜெபிக்க. சில ஒரு அம்மா சந்திச்சேன். அந்த அம்மா சொல்லுது, ஐயா புருஷன் இறந்துட்டார், பிள்ளைங்களா என்ன கை விட்டாங்க, என்ன செய்வேன்னு தெரியல, ஆண்டவரையே நம்பி இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் சஞ்சலத்தை தான் அனுபவிக்கிறேன் நான் அப்படின்னு. வேதனைகள், பாடுகள், உபத்திரம். இப்ப உங்களுக்கு சஞ்சலம் இருக்காது? சஞ்சலம் கண்டிப்பா இருக்கும். நீங்க ஜெபிக்கிறவங்க தான், வேதம் வாசிக்கிறவங்க தான். ஆனா ஏதோ விதத்துல ஒரு சஞ்சலம் உங்க வாழ்க்கையில குறுக்கிட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆனா நான் சொல்லிட்டேன், அந்த சஞ்சலத்தை இமைப்பொழுதுல நீக்குவார் ஆண்டவர். யோபுடைய வாழ்க்கையில என்ன நடந்துச்சு தெரியுங்களா? ஆண்டவர் அவன் பார்த்தார், அவனுடைய நோக்கத்தை பார்த்தார், அவன் ஜெபத்தை பார்த்தார், அவன் வைராக்கியத்தை பார்த்தார். ஒரு நொடி பொழுதுல எந்த கிழக்கு தேசத்துல அவன் சஞ்சலம் நிறைந்தவனா யோபு உட்கார்ந்து இருந்தாரோ அதே தேசத்துல கர்த்தர் அவனை தூக்குறார். அல்லேலூயா. அதே தேசத்துல அவனை மேன்மையா வைத்து நல்ல கவனிங்க. யாரெல்லாம் அவனை தூசித்து பேசினா, யாரெல்லாம் அவன் அர்ப்பணம் எண்ணினார்கள், அவன் சிநேகிதர்கள் யாரெல்லாம் அவனை தூசணமா பேசினார்களோ, அவனை விட்டு விலகி ஓடினார்களோ, அவர்களாம் பார்க்கும்படியாக தேவன் இந்த தேசத்துல அவனை உயர்த்தினான். நான் சொல்லுகிறேன், சஞ்சலம் குறிப்பிட்ட நாட்களுக்கு தான் சஞ்சலம் இருக்கும். 18 மாதங்கள் தான் யோபுடைய வாழ்க்கையில சஞ்சலம் அனுமதிக்கப்பட்டதா வேத வல்லுநர் சொல்றாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் அவனை தூக்குறார். உங்க வாழ்க்கையில சில நேரத்துல சஞ்சலம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. சஞ்சலம் வரும்போது சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் இதை அனுமதிக்கிறாருன்னு அர்த்தம். யோபு நல்ல கவனிங்க. அப்போஸ்தலன் பவுலுக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. கண்ணுல தான் தமஸ்குல தான் அவரை சந்திக்கிறார் ஆண்டவர். அந்த கண்ணுல இருந்து விழுந்த விலை அதுலதான் அவருக்கு, அதுலதான் பலவீனன்றாங்க வேத வல்லுநர் சொல்றாங்க. அதுலதான் அந்த தண்ணி கண்ணீர் அப்படியே சொட்டு சொட்டா வடிஞ்சுக்கிட்டே இருக்குமா. அதை கர்ச்சீப்பை தொடச்சிக்கிட்டே இருப்பாராம் பவுல். எழுதப்படும் போதெல்லாம் அந்த துணியை எடுத்து நீங்க வந்து பாத்தீங்கன்னா சுமல் அடிக்குமா, பயங்கரமான நாற்றம் எடுக்குமா. அவருடைய கண்ணுல தான் பலவீனம்னு சொல்லி வேத வல்லுநர் சொல்றாங்க. ஹலோ, முள்ளு எல்லாத்துக்கும் முள்ளு கொடுக்கப்பட்டது. நல்ல கவனிங்க. கிறிஸ்தவர்கள் என்ற பாடு உண்டு. நான் எங்க போனாலும் சொல்லுவேன், கிறிஸ்தவர்களுக்கு பஞ்சுமத்தை இல்ல. இப்படி திருமணிங்கன்னா குத்தும், இப்படி திருமணிங்கன்னா குத்தும், மல்லாந்து படுத்தா குத்தும், குப்புறப்படுத்தாலும் குத்தும். பாடு நிறைந்த உலகத்துல வாழ்றோம். ஆனா இது மத்தியிலும் சஞ்சலத்திலும் கர்த்தர் நம்மோடு கடந்து வராரு பாருங்க. மகிமையா வராரு பாருங்க, நடத்துறாரு பாருங்க. அழகாய் செம்மையா நடத்துவார். எவ்வளவு பாடு வந்தாலும், எவ்வளவு உபத்திரம் வந்தாலும், எத்தனை சஞ்சலம் வந்தாலும் அதெல்லாம் விலைக்கு உங்களை காக்க தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல கவனிங்க. பிரசங்கியில 8ஆம் அதிகாரத்துல 6ல எழுதுறாரு. வாசிங்க, இந்த வசனத்தை வாசிங்க. எப்படி சொல்றாரு பாருங்க. 8:6 வாசிங்க. என்ன சொல்றாரு பிரசங்கி? மனுஷனுக்கு நேர்கிற சஞ்சலம் மிகுதி. யோபு 17:7 சொல்றாரு. வாசிங்க கேட்போம். இது நிமித்தம் எப்படி சொல்றாரு பாருங்க. யோபு 17:7 வாசிங்க. என்ன சொல்றாரு? இது நிமித்தம் என் கண்கள். வாசிங்க 17:7 வாசிங்க. எப்படி சொல்ல? இது நிமித்தம் என் கண்கள் சஞ்சலத்தினால் இருள் அடைந்து அவைகள் எல்லாம் எவ்வளவு பாடுமா. கவனிங்க. இன்னைக்கு ஆண்டு எனக்கு கொடுத்த கிருபை என்னன்னா, உலகம் முழுவதும் இருக்கிற ஊழியக்காரருக்கு ஜெபிப்பேன். திறப்புல நின்று ஜெபிக்கிறோம். நாங்க முழங்கால் நின்று ஜெபிக்கிறேன். எல்லாம் கவனிச்சு பாருங்க. தஞ்சாவூர்ல 22 வருஷமா திறப்ப நடத்துறேன். சென்னையில ஃபாதரை கூப்பிட்டு ஃபாதர் வந்து பிகேல இன்னைக்கு அனிதா மெட்ரிஸ்ல ஒவ்வொரு மாசம் 4ஆம் சலை நடத்தினேன். என்னோட பாரமே அந்த முழங்கால நின்று தேவ சமூகத்துல ஜெபிக்கிற பார்த்து கொடுத்தேன். முதல் விண்ணப்பம் என்ன தெரியுங்களா? உலகம் முழுக்கிற ஊழியக்காரங்க ஜெபிப்பேன். எனக்கு சத்துரு ஊழியக்காரனை தான் தொடரான். அன்னைக்கு எல்லாம் கவனிங்க. பலவீனத்தை கொண்டு வந்துடுறான், வியாதி கொண்டு வரான், குறி வைக்கிறான். பாத்தீங்களா? அவன் தார்கட்டு தான் வைக்கிறான். அப்ப ஊழியக்காரல தாய்கிட்ட ஊழியம் செய்ய முடியாது இல்ல. ஊழியக்காரன் படுத்துட்டா, ஊழியக்காரன் மனைவி படுத்துட்டா,
அடிபட்டுட்டா ஊழியம் எழும்பாது இல்ல, நிக்க முடியாது இல்ல, செய்ய முடியாது இல்ல, நம்ம தந்திரமாய் செய்யலாம். நல்ல கவனிச்சு பாருங்க. அதுதான் ஆண்டவர் எனக்கு ஒரு பாரத்தை கொடுத்தா. உலகம் முழுவதும் சென்னையில் ஆரம்பிச்சு வேர்ல்டு முழுவதும் ஜெபிச்சிருவேன். ஒரு ஊழியக்காரன் குடும்பத்துல, விசுவாசி குடும்பத்துல வியாதி இருக்கவே கூடாது. சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. அது நிமித்தமா சஞ்சலம், வியாதி நிமித்தமா சஞ்சலம், வியாதி நிமித்தமா சஞ்சலம். அதனால என்ன குறையும்? வேத வாசிப்பு குறையும். ஐயோ, எனக்கா தேவனை தான் அனுமதிச்சிட்டா? நினைச்சு பாருங்க. இது எனக்கா வந்துச்சு, என் குடும்பத்துக்கா வந்துச்சு, நினைச்சு கூட பார்க்க முடியல. எத்தனை கிரேஸ் செலுத்தணும், எத்தனை பார்க்கணும், எத்தனை சூழ்நிலைகள். கவனிச்சு பாருங்க. இதனால மன உளைச்சல் வந்துடும். ஹலோ, இதனால மன உளைச்சல். என்ன செய்வேன், ஏது செய்வேன், எப்படி ஆலயத்துக்கு போக முடியாது, இதை மெடிசன் எடுக்கிறதுக்கு, டாக்டர் போய் பார்க்கறதுக்கு இதுக்கே சரியாயிரும். ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமேன் சொல்லுங்க பாப்போம். ஆனா நான் சொல்லட்டுமா, யோபுடைய வாழ்க்கையில சஞ்சலத்தை மாற்றின தேவன் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறார். அதான் யோபு சொல்றார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் தேவன் சாதாரணமானவர் இல்ல, சர்வ வல்லமையுள்ள தேவன். ஒரு நொடி பொழுதுல உங்க சஞ்சலத்தை மாற்றி, எந்த இடத்துல வெட்கப்பட்டீங்களோ, எங்க தலை குனிஞ்சீங்களோ அங்கதான் உங்க தலையை உயர்த்தி, உங்களை மேன்மைப்படுத்தி, உங்களை வாழாக்காமல் தலையாக்கிறவங்களை கீழாக்காமல் மேலாக்குறார். செய்வாரா செய்ய மாட்டாரா? செய்வார். இன்னைக்கு சஞ்சலம் நிறைந்த இந்த உலகத்துல நீங்க வாழ்ந்தாலும் உங்க சஞ்சலத்தை இந்த இரவு முற்றுப்புள்ளி வைப்பார் ஆண்டவர். ஆமாங்க, இந்த உங்க சஞ்சலத்துக்கு இன்னைக்கு ஜூன் மாசம் 7ஆம் தேதி தான். இன்னைக்கு 7ன்னு சொன்னா பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கு பூரணம். 7ன்ற வார்த்தை பூரணம். இன்னைக்கு உங்களை பூரணமா சஞ்சலத்திலிருந்து விலக்கி விடுவார். உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்ப வாழ்க்கையில சஞ்சலம் இருக்குன்னு சொல்லுங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே சஞ்சலம் கடந்து வந்ததா? மே இந்த ஜூன் மாசம் 7ஆம் தேதி முடிவுக்கு வருகிறது. அல்லேலூயா, முடிவுக்கு வருகிறது, முடிவுக்கு வருகிறது. நிச்சயம் முடிவு உண்டு. உங்க நம்பிக்கை வீண் போகாது. நீங்க எவ்வளவு மாதம் தூரம் இந்த கூடுறீங்கல்ல, கர்த்தர் உங்களை பார்க்கிறார். மாதந்தோறும் விசுவாசம் இந்த கூடுகையில் வருகிறீங்கள. இன்னைக்கு எவ்வளவு சஞ்சலத்தில் நீங்க 5 மாதம் சஞ்சலத்தை தலைமையில சுமந்து வந்தாலும் சரி, நீங்க முடிச்சு வெளியில படியை விட்டு இறங்கி போறதுக்குள்ள உங்க சஞ்சலத்தை மாற்றிடுவார் ஆண்டவர். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எது விருதாகாது சொன்னா, உங்க சஞ்சலம் விருதாகாது. பாடுகள் நிறைந்த உலகம். நீங்க ஆண்டவருக்குள்ள வரப்படும் போது, நீங்க ஆண்டவருக்குள்ள சில காரியங்களை சந்திக்கப்படும் போதுலாம் சில உபத்திரங்களை சந்திச்சுதான் ஆகணும். ஏன் தெரியுங்களா? அல்ல கவனிங்க, உங்களை புடமிடுறாரு. நீங்க பொன்னா விளங்கணும். சோதித்த பின்பு வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, வெள்ளியை புடமிடும் போல என்னை புடமிட்டி, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. கையை தட்டி வாயை திறந்து, அதனால் நான் சுத்தமானேனே, பொன்னாக விளங்க செய்தீரே. கையை தட்டி. உம்மை பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே, உம்மை பாடாத நாட்கள் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. உம்மை அல்லாமல் யாரை நான் நேசிப்பேன், உமக்காக அல்லாமல் யாருக்காய் வாழுவேன்? சொல்லுங்க. உம்மை அல்லாமல், சொல்லுங்க பாபா, அல்லாமல் யாருக்காய் வாழுவேன்? நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. சொல்லுங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. உள்ளத்தினால் பாருங்க. நம்புங்கப்பா உங்க பிள்ளையே, நம்புங்கப்பா உங்க பிள்ளையே. சொல்லுங்க பாபா. பாடாத நாட்களும் இல்லையே, உம்மை தேடாத நாட்களும் இல்லையே. சொல்லுங்க பாபா. உம்மை பாடாத இல்லையே. கவனிங்க, முதல்ல எது விருதாகாதுன்னு சொன்னா, உங்க சஞ்சலம், உங்க பிள்ளைகள் நிமித்தமா, உங்க குடும்பத்தில் ஒரு நபர் நிமித்தமா, அக்கம் பக்கம் உள்ளவங்களை மத்தியமா, வேலை செய்யற இடத்துல அங்க ஒரு சஞ்சலம், ஏதோ ஒரு பாடம் நீங்க அனுபவிச்சு உள்ள வந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு கர்த்தர் சொல்றா, உன் சஞ்சலத்துக்கு முடிவு வருகிற நாள் இந்த 7ஆம் தேதி உங்க சஞ்சலத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்க தூக்கம் சந்தோஷமாய் மாறப்போகுது. அதனால உங்க நல்ல கவனிங்க, உங்க சஞ்சலம் ரொம்ப நாட்கள் நிக்க முடியாது. அது ஒரு நாள் விருதாகாது. ஏன்னா நீங்க தேவனை சார்ந்திருக்கிறீங்க. யோபு சொன்னார், அவர் என்னை கொன்று போட்டால் அவர் மேல் நம்பிக்கை இருக்கு. அவரை நீங்க நம்பி வந்திருக்கிறபடியாக, இந்த கூடுகைக்கு வந்திருக்கிறபடியாக, அந்த 7ஆம் தேதி உங்க சஞ்சலத்தை தேவன் இலகுவாய் மாற்றுவார்.
அது அவரால முடியும். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட்டானே. அவர் மனமார்கிற மனுபுத்திரனோ சொல்லியும் செய்யாமல் இருப்பார். வேதம் கேள்வி கேட்கிறது. செய்வார், இன்றைக்கு செய்வார். உங்க சஞ்சலத்துக்கு முடிவு வருது. ஆமென் சொல்லுங்க. நாம சீக்கிரம் பார்ப்போம். இரண்டாவது எது விருதாகாது? எது விருதாகாது? சீக்கிரம் பார்ப்போம். வாசிங்க சங்கீதங்களின் புஸ்தகம் 127 சங்கீதம் 1 வசனத்தை வாசிங்க. எது விருதாகாது பார்க்கலாம். வாசிங்க. இந்த மாதம் எது விருதாகாது? ரெண்டாவது கவனிங்க. முதலாவது சஞ்சலம் விருதாகாது. உங்களுடைய சஞ்சலத்துக்கு 5 மாதம் நீ பட்ட சஞ்சலத்துக்கு 6ஆம் மாசம் முடிவு வருது. உங்க சஞ்சல விருதே ஆகாது, பயப்படாதீங்க. ரெண்டாவது பகுதி பார்க்க எது விருதாகாது? நல்லா கவனிங்க. எது விருதாகாது அப்படின்னு சொன்னா உங்க பிரயாசம் விருதாகாது. சத்தம் இல்லையே, உற்சாகம் இல்லையே, வைராக்கியம் இல்லையே, நல்ல ஒரு அள்ளியில சொல்லுங்க பாப்போம். ரெண்டாவது எது விருதாகாது? இப்ப அவங்க மூஞ்ச பார்த்து பக்கத்துல டயலாக் கூட சொல்லுங்க. ரெண்டாவது எது விருதாகாது? பாயாசம் இல்ல, பாயாசம் கொடுப்பாங்க. இப்ப முடிஞ்சு போக கொடுப்பாங்க பாயாசம். பிரயாசம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. உங்க பிரயாசம் ஒரு நாளும் விருதாகவே ஆகாது. நல்ல கவனிச்சு பாருங்க. உங்க ரெண்டாவது எது விருதாகாதுன்னா உங்க பிரயாசம். பாருங்க பிரதர், பாருங்க மிஷினரி ஊழியத்தை செய்யறா. அவர் கொடுக்கப்பட்ட பொறுப்பை எவ்வளவு பிரயாசப்படுறாரு பாத்தீங்களா? எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த ஊழியத்தை செய்யறா. எதிர்ப்பு இருக்கலாம், பொறாமை இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், அது மத்தியில பிரயாசப்படுறாரு, உழைக்கிறார் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. அப்ப பிரயாசப்படுறாரு. பிரதர் எனக்கு கார்ல அழைச்சு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு டிராபிக்ல என் வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி தாண்டி தள்ளி போயிட்டாரு. அவ்வளவு பிரயாசப்பட்டு டிராபிக் சிக்னலே மாறிட்டாரு. எப்படியும் தொடர்ந்து வரவர் அவரு. அந்த உணர்ச்சி வசப்பட்டாருன்னு நினைக்கிறேன். சிக்னலே மாறி வேற இடத்துக்கு போயிட்டாரு. அல்லேலூயா. ஆனாலும் பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப இரண்டாவது நல்ல கவனிங்க. எது விருதாக உங்க பிரயாசம். பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சமாச்சும் பிரயாசப்படணும். சொல்லுங்க, கொஞ்சமாச்சும் பிரயாசப்படணுங்க. கொஞ்சமாச்சும் பிரயாசப்படணும். முதலாவது யோபை பார்த்தார். ரெண்டாவது யாருங்களா? யாக்கோப்பு. இவன் எங்க இருந்தான் தெரியுங்களா? லாபான். அவங்க மாமனார் பேர் லாபான். லாபான் இருந்தான். நல்ல கவனிங்க. எத்தனை வருஷம் வேலை செஞ்சிருக்கிறான்? எத்தனை முறை சம்பளத்தை மாட்டிருக்கான்? 10 முறை சம்பளத்தை. யார் பாத்தீங்கன்னா மாமா நாறு. சொந்த மாமா எப்படி இருக்கும் பாருங்க. நினைச்சு பாருங்களேன். வேற யாரும் செஞ்சிருந்தா கூட மன்னிச்சிடலாங்க. சொந்த மாமனார். அவன் உழைப்பெல்லாம் வாங்கிட்டு பனின்னு பார்க்காம மழைன்னு பார்க்காம அவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த மருமக 2 பேத்துக்காக உழைச்சிருக்கிறான் பாருங்க. அல்லேலூயா. 2 பேத்துக்காக அவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிறான். அவனுக்கு பாருங்க நன்றியை மறந்த அந்த தன்னுடைய மாமனார் லாபான் அவனுக்கு எவ்வளவு துரோகம் செய்யறான். அவனுடைய உழைப்பு அவன் சொல்றான். டே அப்படி சொல்றான் பாருங்க. மாமனார் அப்பா சொல்றான், நீ என்ன 10 மனைவிட்ட சொல்றான், உங்க அப்பா இருக்கிறானே 10 முறை சம்பளத்தை மாத்தனான் இன்னுன்றான் டான்றான். அப்ப எவ்வளவு பெரிய துரோகியா இருந்திருப்பான் பாருங்க லாபான். சொல்லுங்க. அப்ப கவனிச்சு பாருங்க. அப்ப லாபான் சொந்த மாமனாரு அவனை எவ்வளவு வஞ்சிக்கிறான் பாருங்க. நல்ல உங்களை வாழ்க்கையில நீங்க வஞ்சிக்கப்பட்டவங்களா இருக்கலாம். துரோகத்துல அந்த இடத்து பகுதிக்கு சந்திச்சிருக்கலாம். அதனால நீங்க மன உளைச்சல் ஆயிருக்கலாம். அதனால என்ன செய்வேன் ஏது செய்வேன் பலரால் ஏமாத்தப்பட்டிருக்கலாம். நான் சொல்லட்டுமா, உங்க பிரயாசத்தை மனுஷன் பாக்குறானோ இல்லையோ, லாபான் பாக்குறானோ இல்லையோ, கர்த்தர் பாக்குறாரு. அல்லேலூயா. இப்ப நீங்க மாதம் அந்த கூடக்கை வருகிறீங்க பாருங்களா, எவ்வளவு கஷ்டப்பட்டு வரீங்க. எவ்வளவு வேலை இருக்கு உங்களுக்கு. பெண்களுக்கு வேலை அதிகம். வேலையை செய்யணும். இந்த வேலையெல்லாம் விட்டுட்டு கரெக்டா 6:30 மணிக்கெல்லாம் உள்ள வந்து எப்படியா உள்ள வந்துடுறீங்களா? அப்ப உங்க பிரயாசத்தை கர்த்தர் பாக்குறாருல, அந்த பிரயாசம் ஒரு நாள் வீணாகாது, விருதாகாது. ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். நல்ல ஒரு உற்சாகம். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். அப்ப ரெண்டாவது எது விருதாகாதுன்னா உங்களுடைய பிரயாசம். அப்ப யாக்கோப்புடைய உழைப்பை கர்த்தர் பார்த்தார். உங்க உழைப்பை பார்க்கணும். அப்ப தேவனுடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும்? உழைக்கணும். கொஞ்சமாச்சு பிரயாசப்படணும். நல்ல கவனிங்க. இந்த மிஷினரி ஊழியத்தை பிரதர் கையில ஆண்டு கொடுத்திருக்கிறார். அவர் நான் பிரபு கிட்ட வரும்போது விசாரிச்சுட்டே வந்தேன். அவருடைய பகுதி அவர் அழகா ஒவ்வொரு பகுதி சொன்ன, இப்படிலாம் செய்யற பிரதி, இப்படிலாம் ஒரு ஊழியம் அப்படின்னு சொன்னா. அப்ப பாருங்க, அதுல உண்மையா இருக்கிறாரு, கரெக்டா இருக்கிறாரு, ப்ராப்பரா இருக்கிறாரு, பிரயாசப்படுறாரு, அவர்கிட்ட கொடுக்க போறாரு. அப்ப அவருக்கு போட்டி இருக்கும், கண்டிப்பா இருக்கும், பொறாம இருக்கும். இவரை எப்ப கீழே தள்ளலான்ட்டு. சொல்லுங்க அல்லேலூயா. அது இருக்கத்தானே செய்யுது, எல்லா இடத்துல இருக்குது, வீட்டுக்குள்ளேயே இருக்குது. அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த மாதிரி எல்லா பகுதியிலும் அது இருக்குது, எல்லா பகுதியிலும். இப்ப இவரை கீழே தள்ள நினைச்சா கூட இவரை தள்ள முடியல. இவர் பிரயாசத்தை பரலோகம் பார்க்குது. இவர் பிரயாசத்தை தேவன் அங்கீகரிக்கிறாரு. இவர் பிரயாசத்தை தேவன் பார்க்கிறாரு. அப்ப உங்களுடைய பிரயாசம் கொஞ்சமாச்சும் பிரயாசம் பண்ணும். யாக்கோபு என்ன செஞ்சான்? உழைச்சான். நம்ம கர்த்தருக்குள்ள என்ன பண்ணும்? தேவனுடைய பிள்ளைங்க சோம்பேறியா இருக்கக்கூடாது, நல்லா உழைக்கணும். 19 எனக்கு தெரிஞ்சு 16 வயசுல என் வாழ்க்கையில கஷ்டப்பட்டு வந்தவன்.
சாப்பாடு கூட கஷ்டப்பட்டவன், பழைய துணி போட்டு வாழ்ந்தவன் நான். இன்னைக்கு நினைச்சு பார்ப்பேன், இன்னைக்கு ஆண்டவர் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறார், மேன்மைப்படுத்துகிற, சாப்பாடு இல்லாம குப்புறப்படுத்த காலத்தை நினைச்சு பார்க்கிறேன். கவனிச்சு பாருங்க, ஆண்டவர் இப்படி எல்லாம் என்ன கொண்டு வந்து இந்த அளவுக்கு என்ன 63 வயசு ஆக போகுது எனக்கு, கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறா, என் பேரை பெருமைப்படுத்தி வச்சிருக்கிறா. தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, இந்தியா மட்டும் இல்ல, பல நாடுகளை என் பேரை கர்த்தர் உயர்த்தி வச்சிருக்கிறார். நல்ல என் பாட்டை இன்னைக்கு பல திருச்சபைகள் பாடுறாங்க. கலைஞர் கருணாநிதி சொல்வார், நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணில பிறந்தவன் நான் சொல்லுறேன். அப்ப அந்த ஊர்ல பிறந்தவன பட்டணத்துக்கு கொண்டு வந்த முன்னப்பண்ண தெரிய பட்டணத்தில் கொண்டு வந்து ஊழியம் செய்ய வச்சு ஆயிரங்களுக்கும் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் பிரயோஜனம் உள்ள பாத்திரமா வச்சுங்க. நன்றியை மறக்கவே முடியாது ஆண்டவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்ப எவ்வளவு பாடுகளை கடந்து வந்தேன், எவ்வளோ பிரயாசத்தை தேவன் பார்த்தார். ஆனா இன்னைக்கு நான் உழைக்கிறேங்க. என் தூக்க நேரங்கள் 5 மணி நேரம் 4 மணி நேரம் தான் தூங்குவேன், அவ்வளவுதான் தூங்குவேன். ஆனா அந்த ஊழியத்தின் பாரத்தை என்று கொடுத்துட்டாருன்னா தூங்கவே மாட்டேன். அந்த ஊழியத்தை நடத்தி நேத்தியங்களுக்கு கூட்டம் 30 வருஷமா நடத்துறேன். மானிசா ஸ்கூல்ல விடுதலை கூட்டம். அந்த கூட்டத்தை நடத்தி முடிக்கிறேன். காலையில நைட் வரைக்கும் பாசி முடிச்சு, நான் நைட்டு தான் பாசி முடிப்பேன். என் பிரயாசத்தை பாக்குறாரு. நல்ல வேலை நேத்து நல்ல வேலை மழையை நிப்பாட்டி வச்சார் ஆண்டவர். அல்லேலூயா. மழை வந்த ஜனம் வராது, அருமையான ஜனங்க. அல்லேலூயா. அதுக்காகவே ஆண்டவர் ஜெபம் பண்ண, ஆண்டவர் மழை வரக்கூடாது, அதிக மழை இருக்கு. அப்ப கர்த்தர் பாருங்க, சிம்பிள் சாதாரண மேட்டரை கூட சரி பண்றாரு பாருங்க, சின்ன ஜெபத்தை கூட கேட்கிறாரு பாருங்க. அப்ப என் பிரயாசத்தை பார்க்க நான் சொல்லிட்டேன், ஆண்டவரே நான் காலையில உபவாசம் இருக்கிறேன், காலையில 6 மணிக்கு உள்ள நுழையிறேன், பார்த்து அமர்றேன், 12 மணிக்கு தான் ஏஞ்சிருக்கிறேன். 6 மணி நேரம் அண்ணால போல இருதயத்தை ஊத்தி ஜெபிச்சு. அப்ப பிரயாசத்தை பாக்குறாருல்ல, நேத்து வந்த ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தாரு. அல்லேலூயா. நேத்து வந்த ஜனங்கள் ஆசை. அப்ப பிரயாசம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், கர்த்தருடைய பிள்ளைங்க கொஞ்சமாவது பிரயாசப்படணும். காலாடிட்டு சாப்பிட்டு போயிடக்கூடாது. அல்லேலூயா. எங்க வீட்டுக்கார எல்லாம் கூட வந்துடுறாரு, எல்லாம் வந்துட்டு அரிசி பருப்பு வந்து அப்படி அவங்க சொல்ற பிரயாசம், கொஞ்சமாவது பிரயாசம் படணும். அப்ப பிரயாசப்பட்டீங்கன்னா உங்க பிரயாசம் ஒரு நாள் விருதாகும். நிறைய பேர் பாருங்க, இப்ப நீ வாலிப பிள்ளைங்களை நீங்க ஒரு வேலை வாங்கிருங்க பாப்போம், இந்த கிளாஸ் எடுத்து பொண்ணுங்க வைக்க மாட்டான். அப்படி கொண்டு போறதுக்குள்ள அவ போறதுக்குள்ள நம்ம வேலையை சாதமான வடிச்சு குழம்பி வச்சிடலாம். அந்த கிளாஸை கொண்டு போய் வைக்கிறதுக்குள்ள அந்த பிள்ளைகிட்ட வாங்குற வேலை இருக்க பாத்துட்டீங்கன்னா கோதுமை பாருங்க, எவ்வளவு தூரம் நடந்துருப்பா பாருங்க அந்த பொண்ணு. அந்த பிள்ளை நான் எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு அப்படி இருக்குங்க. எனக்கு கருத்து 3 பெட்டபிள்ளில கொடுத்தா. நல்ல கவனிங்க, நான் போலீஸ்ல இருந்து வந்ததுனால என் பிள்ளைங்களை அந்த ஒழுக்கத்துல பயங்கரம் பிரேயர் எடுத்துருவேன். விடவே மாட்டேன் என் பிள்ளைங்களை, தூங்க விட மாட்டேன். கரெக்டா விளக்கமாறு பிடிச்சி போட்டுனா காரியங்களை செய்யணும். படுத்த படுக்க இன்னைக்கு தான் சுத்தணும். குடிச்ச கிளாஸ கழுவாதுங்க அது. அல்லேலூயா. அப்படி இருக்குது பாருங்க சோம்பேறி. சொல்லுங்க ஒரு அல்லேலூயா. எப்படி அந்த அடுத்த வீட்டுல போய் அது வாழ போகுது. நல்லா நினைச்சு பாருங்க. நான் அதனால என் பிள்ளைங்களை தட்டி சொன்னேன்மா, நீ இன்னொரு வீட்டுல வாழ போற, உன் மாமியார் ஒண்ணு இருக்கும், உங்க வீட்டுல மாமியார் ஒண்ணு உட்காந்துருக்கும், உன் மாமா நார் இருப்பாரு, உன் நாத்து நார் இருப்பாங்க, எல்லாமே இருப்பாங்க, தப்பிக்கவே முடியாது நீ. அதனால இங்க உடைக்க அங்க உருவாக்குற ஆண்டவர். இங்க கஷ்டப்படு, இங்க உருவானாதான் இங்க அவங்க தயார் பண்ண. நான் இந்த செல்லம் எல்லாம் கொடுக்க கூடாதுங்க. பிள்ளைங்களை செல்லமே கொடுத்தீங்கன்னா அவ்வளவுதான், உங்க வாழ்க்கைய நீங்களே உங்க பிள்ளைகளை சீரழிய வைக்கிறீங்கன்னு அர்த்தம். செல்லம் கொடுக்க. இப்ப நீங்க திருவுங்க. 5 மணிக்கு ஜெபத்துல உட்கார வைங்க. வேதம் வாசிக்க தானே பாருங்க, ஜோமுடு தானே பாருங்க, முழங்கால நிக்கிற எந்த நேரம் செல்போனை நோண்டிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கவனிச்சு பாருங்க. அப்ப அந்த பிள்ளையோட லைஃப் எப்படி இருக்கும். அப்ப உழைக்கணும், கஷ்டப்படணும். யாக்கோபை போல உழைக்கணும். அவன் சொல்றான், 10 முறை உங்க அப்பா சம்பளத்தை மாத்தினான், இரவும் பகலும் உழைச்சிருக்கிறேன். அவன் உழைப்ப யாக்கோபு நல்ல யாக்கோபுடி உழைப்ப கர்த்தர் தாங்க பார்த்தாரு. நான் சொல்லிட்டு உங்க உழைப்ப உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்க்கட்டுங்க. அல்லேலூயா. நீங்க உழைக்கிறத, நீங்க ஓடுகிற பரம அழைப்பின் பந்தய பொருள் லக்கை நோக்கி ஓடுறது கர்த்தர் பார்த்தா போதும். லக்கையை நோக்கி நீங்க எதுக்காக அழைக்கப்பட்டிருக்கீங்க, எதுக்காக கர்த்தர் இந்த ஊழியத்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், எதுக்காக இந்த கூட்டத்துக்கு நீங்க வருகிறீங்க, உங்க பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தா போதுங்க. மனுஷன் பார்க்க வேண்டாம். நீங்க மனுஷனை திருப்திப்படுத்த வேண்டாம், தெய்வத்தை திருப்திப்படுத்துங்க. அதை தான் அவர் விரும்புகிறார். என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை, 2வது நல்ல கவனிங்க, எது விருதாதுனா உங்க பிரயாசம். ரொம்ப உழைக்கும். எங்க அம்மாலாம், எங்க அம்மா எங்க அம்மாவுக்கு நான் 8வது பிள்ளை, தாவீது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அவங்க ஸ்கூல்ல ஒரு அட்டெண்டரா இருந்தாங்க. நான் சின்ன பிள்ளைல அவங்க எங்க கூட தான் அழைச்சு போவாங்க. அவங்க முந்தானியை பிடிச்சிட்டு தான் போவேன். அவங்க கஷ்டத்தை நேரடியா பார்த்தவன் நான். அந்த நாள்ல பஸ் வசதி வாகனம் கிடையாது, நடந்தே போவாங்க. 11 கிலோமீட்டர் போவாங்க. எப்படி இருக்கும் பாருங்க. என்ன தூக்கி இடுப்புல வச்சுக்குவாங்க. எவ்வளவு முடிஞ்சது சாயந்தரம் வருவாங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு தான் எங்களை வளர்த்தாங்க. அவங்க கஷ்டத்தை நான் நேரடியா பார்த்துருக்கிறேன், அவங்க பிரயாசத்தை. இன்னைக்கு அதை நினைச்சு ஜோம் பண்ணுவேன் நான். எங்க அம்மா எங்களுக்கு கொடுத்து ஒரு பாக்கியம். உழைப்புல அவ்வளவு உழைப்பு, அவ்வளவு கஷ்டப்படுவாங்க. ஆளு பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. எங்க அம்மாவுக்கு பிறந்த பிள்ளைங்க நாங்கெல்லாம் உயரமா இருப்போம். எங்க அம்மா பார்த்தா சின்னமா குள்ளமா தான் இருப்பாங்க. அல்லேலூயா. நல்ல உழைப்பு, நல்ல கஷ்டப்பட்டாங்க. எங்களை அப்படிதான் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க. அப்ப அவங்க பிரயாசத்தை பார்த்தேன், நானுக்கு நன்றி செலுத்தினேன். பாருங்க, 90 வயசுல மறித்தாங்க.
அங்க இப்ப ஃபுல்லா பேக்ரவுண்ட் ரோமன் கேத்தலிக் பேக்ரவுண்ட், மாதம் எல்லாம் சுத்தத்தையும் வச்சிருப்பாங்க. ஆனா என்ன ஆண்டவர் ரட்சித்த உடனே என் மூலமா ஆண்டவர் அவங்கள சந்திச்சாரு. ஹலோ, அவங்கள சந்திச்சாரு. அந்த பிளஸிங் டிவில சோத்திர பலி போயிட்டே இருக்கணும். சோத்திர பலியை பார்த்துட்டு தான் படுத்திருப்பாங்க. சோத்திர பலி சொல்லிருப்பாங்க. அந்த முழுக்க எப்படி ஆர்சியில் வைராக்கியமா இருந்தாங்க அப்படியே ஆண்டவர் உள்டாவில் மாத்தி வைராக்கியமா 90 வயசுல மரிச்சாங்க. அவங்க பிரயாசத்தை நான் பார்த்திருக்கேன். இந்த 8 பிள்ளைகளையும் அவளை கஷ்டப்பட்டு உருவாக்கி வளர்த்தாங்க. இன்னைக்கு நாங்க எல்லாமே நல்லா இருக்கும்படியே கர்த்தர் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பிரயாசம், ஒவ்வொருடைய பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார். ராமே சொல்லுங்க பாப்போம், ராமே சொல்லுங்க பாப்போம். அப்ப நீங்க கொஞ்சமாவது பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சமாவது பிரயாசப்படணும். நல்ல அந்த வார்த்தை நல்லா சொல்லுங்க, கை கொடுத்து சொல்லுங்க சிஸ்டர். கொஞ்சமாவது நீங்க பிரயாசப்படணும். பக்கத்துல சொல்லுங்க, கொஞ்சமாவது பிரயாசப்படாம நீங்க பலனை பெற முடியாது. நல்ல கவனிங்க. கொஞ்சம் பிரயாசப்பட்டுட்டீங்கன்னா கர்த்தர் உங்களை அந்த காரியத்தை வாய்க்க செஞ்சிருவார். நெகேமியா 2:20 சொல்றார், பரலோகத்தின் தேவனான உங்க காரியம் எல்லாம் கை கூடி வர பண்ணுவார். இந்த மாதம் நடக்குங்க, நிச்சயமா நடக்கும். உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், பிரகாசம் அடைகின்றேன். கைகளை தட்டி உம்மைத்தான் நான் பார்க்கிறேன், அம்மப்பா பிரகாசம் அடைகின்றேன். கைகளை தட்டி சொல்லுங்க. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. ஒரு நாள் நீங்க அவமானம் அடைவதில்லை. அவமானம், நல்ல வாயை திறந்து சொல்லுங்க, சொல்லுங்க. அப்பா, நான் உமது பிள்ளை, ஒரு நாளும் அவமானம் அடைவதில்லை. நான் பார்க்கிறேன், அடைகின்றேன். வல்லவர் நல்லவர் ஆண்டவர், நாளெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்பேன். சொல்லுங்க பாப்போம். நல்லவர் வல்லவர் எனது ஆண்டவர், நாளெல்லாம் துதித்து மகிழ்ந்திருப்பேன். கர்த்தரை உண்மையாய் தேடு, எனக்கு ஒரு நன்மையோ குறைவதில்லை. சொல்லுங்க பாப்போம். கர்த்தரை உண்மையாய் தேடு, எனக்கு, நல்ல கைகளை தட்டி, ஒரு நன்மையோ குறைவதில்லை. அப்பா, அவமானம் உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லுங்க பாப்போம். நீங்க ஒரு நாள் அவமானம் அடைவதில்லை. உங்க பிரயாசத்தை தேவன் பார்க்கிறார் அல்லவா. அவமானம் அடைவதில்லை அப்பா, நான் உமது பிள்ளை. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரத்தில் 23 சாலமன் எழுதுறார். ரொம்ப அழகா சொல்றார். வாசிங்க அந்த வசனத்தை. 14:23 வாசிங்க. நீதிமொழிகள் புத்தகம் 14ஆம் அதிகாரம் 23 வாசிங்க. சகல பிரயாசத்தினாலும் பிரயோஜனம் உண்டு. நீங்க எவ்வளவு பிரயாசப்படுறீங்களா கடவுளுக்குள்ள. நானா நீங்க என்ன பாத்தீங்கன்னா நீங்க ஆச்சரியப்படுவீங்க. நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட் எடுக்கும் போது 1992 சென்னை பட்டணம் எழுப்புதலுக்கான கூட்டத்தை ஆரம்பிச்சவன். நான் அழைக்காத ஊழியர் இல்ல, ஃபாதர் கூட்டேன். நல்லா கவனிங்க. அண்ணன் சாம் ஜெபதர உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். டாக்டர் கிளிபூர் குமார், நெல்லை ஜெபராஜ், ஜிபிஎஸ், ஒண்டே மோசஸ், பத்மா மொழியார். கவனிங்க. சிபிஎம் வெளியில வந்த பெஞ்சமின் ஐயா இறந்துட்டார். அவர் பட்டாபுரம்ல இருந்தார். அவரை வச்சு பெரிய கூட்டம். அண்ணன் ஜீவானந்தம், அண்ணன் ஜான் ஜோசப், அண்ணன் டி அருள்ராஜ். கவனிச்சு பாருங்க. இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்ட பேர்கள். இவங்க எல்லாம் வச்சு அந்த நாட்கள்ல பட்டணத்துக்கு எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிருக்கிறேன். இவங்களை வச்சு கன்வென்ஷன் கூட்டம் நடத்திருக்கிறேன். மறக்கவே முடியாது. 1992 ஆரம்பிச்ச கன்வென்ஷன் கூட்டம் இன்னைக்கு நான் நிறுத்தலைங்க. சென்னையில மெரினா பீச்ல பேரின்ப பெருவிழா முடியும். அடுத்தது அடுத்த வாரம் நாங்க ஆரம்பிப்போம். அற்புத இயேசுவின் அற்புத பெருவிழா மறக்க முடியாது. ஆந்திராவில் வந்து பிரதா ஜெஷன் ஆபிரகாம் மறக்க முடியாது. செஞ்சாஜில் இன்னைக்கு ஆளுநர் நடத்துற மைதானத்துல எவ்வளவு பிரயாசப்பட்டிருப்போம் தெரியுங்களா. போலீஸ்ல யூனிஃபார்ம் சைஸ்ல இருந்துட்டே பிரயாசப்பட்டேன். பாடுகள் என் மேல எத்தனோ அலிகேஷன், என் மேல எவ்வளவு மொட்டைப்பட்டிசன். ஆனால் என் பிரயாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஒருவனை என் மேல கை போடல, எந்த தீங்கையும் மேல வைக்கல. எத்தனை கெடுக்க எத்தனோ அதிகாரிகள் முயற்சி பண்ணாங்க. இந்த ஆளு ரிலிஜன்ஸ் பண்றான், மதம் மாத்துறான்,
சம்பளம் வாங்கிட்டு என்னென்னமோ செய்யறான்னு சொல்லி என் மேல எத்தனை அலிகேஷன். ஆனால் கர்த்தர் எனக்கு தயவு பாராட்டினார். அண்ணையா அதே காக்கி யூனிஃபார்ம்ல ஊழியம் செஞ்சேன். மெரினா பீச்ல நைட் பிரேயர் ஐயா சாது செல்லப்பா பேசுறாரு. நல்ல கவனிங்க, சாது செல்லப்பா அந்த கி வீரமணி சொல்லிதான் இன்னைக்கு என்கவுண்டர்ல சுட்டாங்க. அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. கி வீரமணி பயங்கரமான பேமஸ் என்கவுண்டர்ல. அவன் எனக்கு விரோதமா வரான். நினைச்சு பாருங்க. கூட்டத்தை நடத்த விட மாட்டான், விளம்பரம் பண்ணிட்டான். லட்சக்கணக்கான பணங்களை செலவு பண்ணி பீச்ல நடத்துற அந்த கூட்டத்தை நைட் பிரேயர். நினைச்சு பாருங்க, எனக்கு விரோதமா வரான். நீங்க ஜனங்க தூங்கணும், நைட் எல்லாம் நீங்க போட்டு சத்தம் போட்டு இருப்பீங்க, மைக் வச்சு கத்திட்டு இருப்பீங்க. நான் அனுமதிக்க மாட்டேன். என்னென்னமோ பண்ணி பார்த்தான். ஆனா கர்த்தர் கிருபையா அவன் கண்களை தேவச்சு சத்து நல்ல கவனிங்க. நியாயாதிபதி புத்தகம் வந்து சொல்லு, பச்சிக்கிற இடத்துல பச்சனை வரும். ஹலோ, போலீஸ் எல்லாம் பாதுகாப்பா வச்சுதான் நைட் பிரேயர் நடத்தி முடிச்சேன். கவனிச்சு பாருங்க, என் மூலமா செய்த காரியத்தை நான் மறக்கவே முடியாது. என்னோட பிரயாசத்தை பரலோகம் பார்த்தது, என்னுடைய உழைப்ப ஆண்டவர் பார்த்தார். நல்ல கவனிங்க, நீங்க கொஞ்சமாச்சும் பிரயாசப்பட்டா அது ஒரு நாள் விருதாகாது. உங்களுக்கு இன்று வட்டி போட்டு மாறுபடி தோத்தான், கர்த்தர் அழகு கொடுப்பார். சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா, சொல்லுங்க அல்லேலூயா. மனுஷன் மாறி விடுவான், தேவன் மாறவே மாட்டார். உங்க பிரயாசத்துடைய பலன். இன்னைக்கு பிரதர் இவ்வளவு பிரயாசப்படுறார், உழைக்கிறார். யாருக்காக உழைக்கிறார்? நான் சொல்லட்டுமா, அவங்க பிள்ளைங்களுக்கு சொத்து சேர்க்கிறார். இவர் படுற பிரயாசம் எல்லாம் நல்ல கவனிங்க, பலன் யாரு கொடுப்பாத்தீங்களா? ஆண்டவரு சொல்றாருல, தலைமுறைக்கு. அல்லேலூயா. தலைமுறைக்கு உங்களை விசாரிக்கிறவங்க தேவனாகிய கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில் உங்களை கைவிடல. அவர் மனமாறுதல மனபுத்திர சொல்லி செய்யாமல் இருப்பாரா, செய்து முடிக்கிறவர். உங்க பிரயாசத்தை தேவன் பார்க்க கலங்கவே வேண்டியது, கர்த்தர் செய்வார். சங்கீதக்காரன் 130 கடைசியில் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடியும். யோபு 40 சொல்ற, தேவரி நீ சகலதையும் செய்ய சர்வ வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒருபோல. மோசே சொல்றா, நீங்க சும்மா இருங்க, கர்த்தர் சுத்தம் பண்ணுவா, செய்வாருங்க, செய்வார், செய்து முடிப்பா. ஆனா நீங்க கொஞ்சம் பிரயாசப்படும். காலையில ஜெபத்துக்கு ஏஞ்சிடணும், வீட்டு வேலையை கரெக்டா செஞ்சிடணும். அதெல்லாம் ஆண்டு ரொம்ப. எனக்கு ஒரு பழக்கம் இருக்கு. இன்னைக்கு நான் இத்தனை வயசாயிடுச்சு, நான் குடித்த கிளாஸை நான் தாங்க சிஸ்டர் கழுவுவேன். நான் சாப்பிட்ற தட்டை நான் தான் கழுவேன், யாரையும் கழுவ விட மாட்டேன். தெரியுங்களா? சில இடத்துல மலேசியா பல நாடுகள் போறோம் பார்த்தீங்களா, அங்க போய் சொல்லுவாங்க, அந்த பாஸ்ட் மணி சொல்லுவாங்க, பிரதர் உங்க ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துருங்க, நாங்க வாஷிங் மிஷின் விடவே மாட்டேன், நான் தான் துவைச்சு போடுவேன், நான் தான் துவைச்சு நானே அயன் பண்ணுவேன். யாரும் என் பிள்ளைகளை கூட நம்ப மாட்டேன் இந்த விஷயத்துல. அல்லேலூயா. ஏன்னா என் பிரயாசத்தை யார் பாக்குறா? உழைக்கணுங்க கொஞ்சமாச்சும். அதனாலதான் 273 எலும்புகளையும் ஜெபாவி ஆண்டு வச்சிருக்கிறார். என் 900 நரம்புலையும் அந்த ஆவியை நான் வச்சிருக்கிறேன். அல்லே, உழைக்கணும். உழைக்காம வந்தா சக்கரை வரதான் செய்யும், பிபி ஏறதான் செய்யும். சொல்லுங்க அல்லேலூயா. உழைச்சி பாருங்க, கர்த்தர் உங்களோடு செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும். அவர் நினைப்பதற்கும் வேண்டிக்கொள்ளுக்கு அதிகமாக செய்கிறார். உழைக்கணும். எனக்கு அந்த உழைக்கிறவங்களை பார்த்து ரொம்ப பிடிக்கும். அதே சோம்பேறியை கண்டா பிடிக்க முடியாது. அல்லேலூயா. ஒரு வேலையும் செய்யாது, ஒரு வேலையும். எத்தனை பெண்களை மேல பாக்குறது, நல்ல கொஞ்சம் சுகபோகமா உட்காந்து சாப்பிடுற, அது விரும்பவே கூடாது. அல்லேலூயா. கொஞ்சமாச்சு பிரயாசம் பண்ணணும். யாக்கோப்பை போல எத்தனை முறை சம்பளம் மாத்தினாச்சும் உன் பதவி ப்ரமோஷனை எவன் கெடுக்க நினைச்சாலும் சரி, ஆனால் கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு ப்ரமோஷனை வச்சிருக்கிறாருல்ல, அந்த உயர்வை ஒருவரும் தடுத்து நிறுத்தவே முடியாது. எத்தனை சத்துருக்கள் எழுப்பினால் சத்துருக்கள் சிதறண்டு ஓடுவார். உங்க சத்துருக்கள் மேடுகளை நீங்க மிதிப்பீங்க, உங்க சத்துருக்களை இச்சங்க பேசி அடங்குவார்கள். உங்க சத்துருக்கள் நடுவுல ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்க தலையை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி உங்க பாத்திரத்தை நிரம்ப செய்கிறவங்க தேவனாகிய கர்த்தர் ஜீவன் உள்ளவர். நீங்க செய்ய, நான் பக்கத்துல சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க. பக்கத்துல சொல்லுங்க, நீங்க செய்ய வேண்டியதை செஞ்சிருங்க சிஸ்டர். நீங்க பட வேண்டிய பிரயாசத்தை பட்டுருங்க. சொல்லுங்க, நீங்க பட வேண்டிய பிரயாசம் எப்ப சொல்லுங்க, அப்புறம் பாருங்க. நீங்க மூஞ்ச சொல்லுங்க, அப்புறம் பாருங்க, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்து முடிக்க கையை தட்டி ஹல்லேலூயா. அப்ப ரெண்டாவது எது விருதாகாது? பாயாசம், பிரயாசம் விருதாக. சீக்கிரம் பார்ப்போம். மூன்றாவது பார்ப்போம். மூன்றாவது சீக்கிரம் காமிக்கிறேன். மூன்றாவது எது விருதாகாது? இது வாசிடுவோம். மல்கியாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிச்சிடுறேன், சீக்கிரம் வாசிங்க. மல்கியா 3:14 வாசிங்க. எது விருதாகாதுன்னு பாத்துடலாம். அவர் என்ன சொல்றாரு பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 14 எடுத்தவங்க வாசிக்கலாமா? தேவனை சேவிப்பது விருதாகாது. ஹலோ, முதலாவது என்ன விருதாகாதுன்னு பார்த்தோம்? சஞ்சலம். ரெண்டாவது என்ன பார்த்தோம்? பிரயாசம். மூன்றாவது என்ன தெரியுங்களா? தேவனை சேவிக்கிறீங்க பாருங்க, அவர் ஆராதிக்கிறீங்க பாருங்க, இவர் தான் தெய்வம், உண்மையான தெய்வம் சொல்லி நம்பி வர்றீங்க பாருங்க, இது விருதாகாது. கவனிச்சு பாருங்க. எங்க அம்மாவை பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்திமான். அந்த ஒவ்வொரு வீட்லயும் போய் மடி பிச்சைன்னு சொல்லுவாங்க, இந்த ரோமன் கேத்தலிக்ல மடி பிச்சைன்னு சொல்லுவாங்க. அந்த மடி பிச்சை வந்து அரிசி வாங்குவாங்க, அதெல்லாம் சேகரிச்சு கொண்டு வந்து
அந்த வருஷத்துல ஒரு முறை அந்த கொழும்புல இருந்து அவங்க பாட்டி கொண்டு வந்தது சந்தன மாதான்னு சொல்லுவாங்க. அந்த மாதாவுக்கு அந்த புருத்தனையே செய்வாங்க. எங்க அம்மா சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. அது பாத்தீங்கன்னா இலையெல்லாம் போட்டு நடு ரோட்ல பந்தல்லாம் போட்டு 100 பேருக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதை தொடர்ந்து செஞ்சு வந்தாங்க எங்க அம்மா. அது ஒரு சாஸ்திரமா பண்ணிட்டு வந்தாங்க. அவங்க எங்க அம்மாவை பார்த்துருக்காங்க. மடிப்பிச்சு எடுத்து செய்வாங்க. அது அவங்க அந்த குலதெய்வமா வச்சிருந்தாங்க. யார சந்தன மாதாவை. சந்தன மாதான்னு ஒரு மாதா கொழும்புல இருந்து தான் கொழும்புல தான் கொண்டாடினாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க அந்த மாதாவை. அதை வந்து எங்க அம்மா பின்பற்றி ரொம்ப அழகாக இறக்கமா செய்வாங்க. அதுல கவனிச்சு பாருங்க. அப்ப அப்படியே செஞ்சு வந்தாங்க. நான் அப்படி நினைச்சு ஆண்டவங்களை மாத்தினாரு. ஆண்டவருக்குள்ள வந்தாங்க. ஆண்டவர் ஏத்துக்கிட்டாங்க. ஆண்டவரோட வைராக்கியமா நின்னாங்க. அப்படிலாம் கொண்டு வந்தாங்க. அவங்களோட பகுதி ஒவ்வொரு பகுதியும் நான் அறிஞ்சிருக்கிறேன். சின்ன வயசுல இருந்து ரொம்ப மத்தவங்க அறிஞ்சிருக்காங்க இல்லையா, எங்க அக்கா சகோதரன் அறிஞ்சிருக்கேன். நான் அவங்களை சின்ன வயசுலயே அவங்களோட இருந்ததுனால ரொம்ப அறிஞ்சிருக்கிறேன். அவ்வளவு பக்தியா இருப்பாங்க. எல்லாம் கவனிப்பாங்க. ஆனா அவங்க அப்படி பக்தியா இருந்தவங்களை அப்படியே கட்டினார். நல்ல கவனிங்க. இங்க மல்கியா என்ன சொல்றாருன்னா, தேவனை சேவிக்கிறது விருதா. ஹலோ, கவனிச்சு பாருங்க. மூன்றாவது எது விருதாகாது சொல்லுங்க. மூன்றாவது எது விருதாகாது? உங்கள் தேவனாகிய கர்த்தரை சொல்லுங்க. உங்க தேவனாகிய கர்த்தரை நீங்க சேவிக்கிறது ஒரு நாளும் ஒரு நிமிடமும் விருதே ஆகாது. சொல்லுங்க பார்க்க சொல்லுங்க. விருதாகவே ஆகாது. அப்ப பல பேர் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுவாங்க. பெந்தகோஸ்துல சேர்ந்துட்டீங்க, அங்க இந்த ஜெபத்துக்கு பிரதர்ட்டியா போறீங்க. ஐயோ, நீங்க எப்படி இருப்பீங்க சிஸ்டர்? முதல்லாம் பொட்டெல்லாம் வச்சுக்கிட்டு மஞ்சியை குளிச்சு மகாலட்சுமி மாதிரி கொலுசை போட்டுக்கிட்டு சலக்கு சலக்கு சலக்குன்னு அப்படி நடந்து வந்தீங்கன்னா உங்களை பார்க்கவே அந்த முடியை விரிச்சு போட்டு நின்னீங்கன்னாவே அப்படி இருக்கும். சொல்லுவாங்களா? இன்னைக்கு போய் நீங்க பெந்தகோஸ்துல சேர்ந்து பொட்டெல்லாம் அடிச்சு முண்டச்சி மாதிரி ஆயிட்டீங்களே, சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்களா? அது மனசுல வச்சிருப்பாங்க. சொல்றாங்களோ சொல்லலையோ இப்படி ஆயிட்டாங்களே. எப்படி இருப்பாங்க அந்த சிஸ்டர்? இப்படி ஆயிட்டா பெந்தகோஸ்துல போய் அல்லோலியால போய் சேர்ந்துட்டா எப்படி இருப்பான்? அந்த மஞ்சையை குடிச்சு நின்று முடிய வச்சு போட்டு நின்னானா அவ்வளவு மகாடு. அவன் மூஞ்சில முழிச்சாவே வெடியாதுன்ற நானு. வெடியவே வெடியாது. அவனிங்க ரொம்ப அழகா சொல்ற, அவரை சேவிக்கிறது ஒரு நாள் விருதாக. இப்ப நீங்க அவரை சேவிக்கிறீங்களா? நீங்க ஒரு அலுவலகத்துல பணியாற்றீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களை சுத்தி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்துக்கள் ஆயுத பூஜை அந்த பூஜை எல்லாம் கொண்டாடுவாங்கல்ல, கொண்டாடுறாங்க. நல்லா கவனிச்சு. நீங்க அங்க வைராக்கியம் நிக்கிறீங்க. நீங்க பொரியெல்லாம் தொட மாட்டீங்க, சுண்டெல்லாம் தொட மாட்டீங்கல்ல. அல்லேலூயா. சுண்டல் ஆயுத பூஜை சுண்டல் தொட. அப்ப வைராக்கியம் நிக்கிறீங்களா? அந்த சேவிக்கிறத கர்த்தர் பார்ப்பார். நீங்க எங்க இருந்து எந்த இடத்துல வைராக்கியமா எலியா சொல்றான் பாருங்க. ஆகாப்புக்கு முன்பாக பாகால் தெய்வமா கர்த்தர் தெய்வமான்றான். சொல்லுங்க அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பாகால் தெய்வமாண்டா பாகாலை பின்பற்று, கர்த்தர் தெய்வம் கர்த்தர். அதுதான் வைராக்கியம். அல்லேலூயா. நடந்தது என்ன தெரியுங்களா? கர்த்தர் அவன் ஜெபத்தை கேட்டு அக்கினியை இறக்குறாருங்க. காலை பச்சித்து, விறகு பச்சித்து, கற்கள் பச்சித்து, மண்ணை பச்சித்து, வாய்க்கால் ஓடுற 12 குடம் தண்ணீரையும் நக்கி போடுகிற வல்லமை வெளிப்பட்டது. அல்லேலூயா. அப்ப நீங்க சேவிக்கிற தேவன் சர்வம் உள்ள தேவன். அப்ப அவரை நீங்க சேவிக்கிறீங்க பாருங்க. மத்தவங்க சொல்லி ஈஸியா சொல்லிட்டு போவாங்க. நீங்க தைரியமா சொல்லணும், நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்பிவிக்க வழி. அக்கினி சட்டில போட்டாலும் நாங்க வேகவே மாட்டோம். என்ன சிஸ்டர்? வேகவே மாட்டோம். எங்க முடி கருகவே கருகாது. அப்படியே இருப்போம். எப்படி போடுறாங்களோ அப்படியே நாங்க நிற்போம். ஆனா நாங்கள் சேவிக்கிற ஆண்டவர் அப்படிப்பட்டவர். இதை நீங்க தைரியமா தெளிவா சொல்லணும். நான் யூனிஃபார்ம் சர்வீஸ்ல நிறைய பேரை ரிச்சுக்குள்ள கொண்டு வந்திருக்கிறேன். உங்களுக்கு தெரியுங்களா? நிறைய போலீஸ்காரல மாத்தி இருக்கிறேன். நிறைய போலீஸ்காரர் இன்னைக்கு பாஸ்டரா இருக்கிறாங்க. நீங்க வேசர்பாடிக்கு வந்துட்டீங்கன்னா மோகன்தாஸ்னு ஒரு பிஷப் இருப்பாரு. தெரியுங்களா? என் நண்பர் அவரு. நானும் அவனு போலீஸ்ல ஒரே பேஜ்மெண்ட். அவன் கவனிச்சு பாருங்க. அவரெல்லாம் ரிச்சுக்குள்ள நான் தான் வழி நடத்தினேன். சத்தியத்தை கேட்டவர் அவர் மோகன்தாஸ் அவர்கள். கவனிச்சு பாருங்க. அவரும் அவர் மனைவி கவனிச்சு பாருங்க. அவ்வளவு அழகா மாற்றினேன். அப்ப ஆண்டவர் என்னை தொட்டதுனால அநேகர ஆண்டவருக்குள்ள கொண்டு வருகிற ஒரு பாக்கியத்தை கத்தின கொடுத்தார். பகிரங்கமா சொன்ன பப்ளிக் மீட்டிங்ல சொல்றாங்க. மின்ட் தங்கசாலையில ஓப்பனர்ல போலீஸ்ல சர்வீஸ்ல இருக்கிற என்ன கூட்டத்துல பயன்படுத்துறாங்க. அந்த பகிரங்கமான கூட்டத்தில் சொல்றேன், இயேசுதான் மெய்யான தெய்வம். இப்படியே சொன்னேன். அதுல ஒரு குடிகாரன் பிரசங்கத்தை கேட்டு நகைத்தான் பயங்கரம். லாஸ்ட்ல என் சாட்சி சொல்லி முடிச்சுட்டு வந்துட்டேன். நீங்க சொல்லுவார், ரவி ராபின்சன் ஒரு பிரதர் தங்கசாலையில் இருக்கிறார். சொல்லுவார், அண்ணே அன்னைக்கு உங்களை நான் கூட்டு ஓப்பனர்ல போட்டேன். அந்த குடிகாரன் எவ்வளோ அவங்கள பத்தி அவ்வளவு அசிங்கமா பேசினான். ஆனா இன்னைக்கு அவன் ரட்சிக்கப்பட்டு எங்க மின்ட் பகுதியில சபை நடத்தினான். இன்னைக்கு 150 பேர் விசுவாசி போறாங்கண்ணே அப்படின்னா. எப்படி இருக்கும் பாருங்க. மாத்திராரு பாருங்க. அல்லேலூயா. உங்க வைராக்கியத்தை தான் கர்த்தர் பார்ப்பாரு. அல்லேலூயா. அதுதான் மல்கியா சொல்றாரு, நீங்க சேவிக்கிறது ஒரு நாள் என்னவாது விருதாகவே. அப்ப யாரு வேணா சொல்லிட்டு போடுங்க.
நீங்க போயிட்டீங்க, அல்ல பேசிட்டீங்க, இந்த பிரதட்டியா போறீங்க, இந்த கூட்டத்துக்கு போறீங்க, உங்களை மாத்திடுவாங்க. இருக்கட்டும். ஒரு காலத்துல பால் பவுடர் கொடுத்து மாத்தினாங்கல்ல. அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பால் பவுடருக்காக நாங்களாம் போன காலம் உண்டு. என்ன பிரபு சொல்றீங்க? பேப்பர் எடுத்துட்டு போவோம், ஸ்பூன் எடுத்துட்டு போவோம், பால் பவுடர் கொடுப்பாங்கன்ட்டு. அல்லேலூயா. அந்த காலம்லாம் மாறிடுச்சு. நீங்க ஆராதிக்கிற தேவன் சாதாரணமானவர் இல்ல, சர்வ வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர் உங்களுக்கு யுத்தம் பண்றவர், உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிறார். நல்ல கவனிங்க, அந்த தெய்வத்தை சேவிக்கிற ஒரு நாளும் விருதே ஆகாது, விடவே மாட்டார். அவர் நம்பி வந்துட்டீங்கல்ல, அவர் நேசித்து வந்துட்டீங்க, இவர் தாண்டா தேவன் வந்துட்டீங்க பாருங்க. நான் நிறைய ஜனங்களை, நான் லட்சக்கணக்கான மக்களை விசுவாச ஊழியத்தில் சம்பாதிச்சு வச்சிருக்கேன். ஒரு ஜனங்களை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அந்த ஜனங்க தேவன் அவ்வளவு அழகாய் சேவிக்கிறார், அவ்வளவு வைராக்கியமா. ஒரு சகோதரி எனக்கு போன் பண்றாங்க, எங்க கூட்டத்துக்கு வந்து நாங்க சொல்லி சத்தியத்தை அறிந்து சத்தியத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட மக புருஷன் இல்ல, 2 பிள்ளைங்களை வளர்த்து வந்தாங்க. பிள்ளைங்க கொடுறோம். அந்த பையன் சொல்லுவான், கடைசி பையன், நீ சபைக்கு போன உன் காலை வெட்டிடுவானுவான், அப்படியே சொல்லுவான் அந்த பையன். ஒரு நாள் பைபிளை போட்டு கொளுத்திட்டான். பாஸ்ட் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்ட்டான். நல்லா கவனிங்க, வாசிங்க, மதுரக்கார பொண்ணு, மதுரக்கார எப்படி வைராக்கியம் பாருங்க. ஆனா அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லலாம், இப்போ எவ்வளவு போராட்டம், நான் மரணப்படுக்க தான், நான் என்னை எதாவது பண்ணிடுவானுங்க, ஆனால் நான் ஆண்டரை விடலண்ணா, ஆண்டரை பிடிச்சிக்கிட்டேன். திருட்டுத்தரமா போய் ஆனசனம் எடுத்துட்டாங்க. மாரநாதா சபைக்கு போகுது. நீங்க வைராக்கியம், நீ பூந்தமல்லியில வீடு வாங்கி போயிடுச்சு. இன்னைக்கு எவ்வளவு பாடம், 25 வருஷம் அந்த மகளிர் சகோதரி தெரியுங்க, ஆண்டவரை விட்டு ஒரு நிமிஷம் கூட விலகலைங்க. அவளை பாடு மத்தியிலும் உபத்திரத்து மத்தியிலும் ஆண்டவர் பிடிச்சிருச்சுன்னா சொல்லுதுமா, ஏங்க நாங்க இது வரைக்கும் மதுரையில அந்நிய தெய்வத்தின வழி தெரிஞ்சிச்சு, எங்களுக்கு கண் திறக்கப்பட்டுச்சு, உங்க மூலமா நாங்க ஆண்டவர் அறிஞ்சுக்கிட்டோம். அப்புறம் எப்படி நாங்க பின்வாங்க முடியும்? நாங்க வைராக்கியம் எவ்வளவு பாடு வந்தாலும் நாங்க வைராக்கியம் நிற்போம். எவ்வளவு வைராக்கியம். என் பிள்ளையே எனக்கு சத்துருவா மாறிட்டான், தெரிஞ்சிச்சு, என் பிள்ளை சத்துருவா மாறிட்டான். நீ ஆலயத்து போனா வெட்டுவோம், பாஸ்ட் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்றான். ஆனால் நான் என் தேவனை நான் சேவிக்கிறது உண்மைன்னா, அவர் ஒரு நாள் இந்த நிலைமையை மாத்துவார், என் பிள்ளைங்க ரசிக்கப்படுவானுங்க அப்படி சொல்லிட்டாங்க. என் பிள்ளைங்க ரசிக்கப்படும், என் பிள்ளைங்களை மாத்துவார் அவரு. என்ன ரசித்தவர், என்ன மாற்றினவர், என் பிள்ளைகளை மாத்த வல்லமை உள்ளவர் அவர். நீங்க சேவிக்கிறது ஒரு நாள் விருதாக. ஆமீன் சொல்லுங்க, ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம், ஒரு ஆமீன் சொல்லுங்க பாப்போம். எத்தனை புயல் வந்தாலும் சரி, எத்தனை கொந்தளிப்பு வந்தாலும் சரி, உங்க போட்ல உங்க கப்பல் அடித்தட்டுல இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு கொந்தளிப்பு வந்தாலும் உங்க கப்பல் முழுகவே முழுகாதுங்க, நீங்க சேத அடைய மாட்டீங்க. ஏனென்றா நீங்க சேவிக்கிறவர் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. உங்களை தப்பிவிக்க வல்லவர் அவர். அல்லேலூயா. அவர் ஜீவன் உள்ளவர். அல்லேலூயா. நன்மையும் கிருபையும் உங்களை இந்த மாதம் தொடருவதாக அவள் அழகாய் நடத்துவார். 3வது, அவர் சேவிப்பது ஒரு நாள் விருதாக. எத்தனை பாடுகள் வந்து, நான் நிறைய இந்து மக்களை பார்த்து சொல்லியிருக்கிறேன். எங்க கூட்டத்துக்கு தஞ்சாவூர்ல பாத்தீங்கன்னா படுதா போட்டு முஸ்லீம் சொல்லுவாங்க. தஞ்சாவூர்ல பாபநாசம் அந்த பகுதியில படுதா போட்டு வந்து உள்ள வரப்படும் மடிச்சு வச்சுட்டு உள்ள வந்துருவாங்க. உபவாசம் கொடுத்து முடிச்சுட்டு மடுதா போட்டு போவாங்க. நான் அதை பார்த்து கண்டுபிடிச்சு கேட்டேன், எப்படிமா அப்படின்ட்டு. ஐயா, நாங்கள் வந்ததுனால தான், இந்த திறப்புக்கு வந்ததுனால உங்க ஜபம்லாம் கேட்கப்படுது, எங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றம். குரான் படித்தோம், இப்போ பைபிள் தான் வாசிக்கிறோம். எங்களுக்கு எதிர்ப்பு இருக்கு, எதிர்ப்பு மத்தியில் நாங்கள் ஓடுறோம். ஆனால் அந்த ஊழியத்தை நாங்கள் விடுறதில்ல, கடவுளை நாங்கள் விடுறதில்ல. எங்கள் வாழ்க்கையில் நிறைய அற்புதம் செஞ்சுட்டார். அல்லேலூயா. இஸ்லாமியர்கள் சொல்றாங்க, கவனித்து பாருங்க, என் வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை. 3வது எது விருதாகனா, அவரை தெய்வத்தை நீங்க சேவிக்கிறது ஒரு நாள் விருதாக. நான் 4வது சொல்லி முடிச்சு என் சாட்சி சொல்லிடுறேன். வாசிங்க, இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க 4வது காரியத்தை பார்ப்போம். 4வது எது விருதாகாது? வாசிங்க ஏசாயா புஸ்தகம் 41:29. வாசிங்க எது விருதாகன்னு சொல்லி இதை பார்த்து சாட்சி சொல்லி முடிச்சிடுறேன். வாசிங்க 41:29. சீக்கிரம் வாசிங்க. 41:29. எல்லாமே மாயே, அவங்க கிரியைகள் விருதா. நான் சொல்லி முடிக்கிறேன். 1வது எது விருதான்னு சொல்லி பார்த்தோம்? சஞ்சலம். 2வது பிரயாசம். 3வது தேவனை செய்வது. 4வது என்ன தெரியுங்களா? பக்கத்து பாஸ் சொல்லுங்க, நம்ம முடிக்க போறோம். நல்லா கொஞ்சம் பக்கத்து பாஸ் சொல்லுங்க. 4வது பக்கத்து பாஸ் சொல்லுங்க. 4வது எது விருதாகாது? கேளுங்க, அவங்களை எது விருதாகாது? உங்க நற்கிரியை. பக்கத்து சொல்லுங்க, உங்க நற்கிரியை. உங்க நற்கிரியை, அதுதான் ரொம்ப முக்கியம். கிறிஸ்டினா இருக்கிறது நீங்க முக்கியம் இல்ல, இந்த கொடுக்கறது, வாங்குறது, செய்யறது, தாராளமா தாங்குறது. சில பேர் எச்சரிக்கையில சிஸ்டர் காக்க விரட்ட மாட்டாங்க. அப்படி இருக்கிறவங்க இருக்காங்க. வாயிலே வட சொல்றவங்க இருக்காங்க. அல்லேலூயா. வாயிலே வட சொல்லுவாங்க பாருங்க, பேச்சை பார்க்கணும், ஆனா ஒன்னும் இஞ்சிக்க மாட்டாங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த பட்டணத்துல நடக்கணும். யோப்பா பட்டணத்துல அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ல சொல்லப்பட்டிருக்குது, தப்பித்தால் ஒரு ஸ்திரீ இருந்தாலும். ஹலோ, இவளை குறித்து வேதம் என்ன சொல்லுது தெரியுங்களா? நற்கிரியை செஞ்சா, தான தர்மம் செய்தா, மிகுதியா செஞ்சா. 3 பகுதி சொல்லப்பட்டிருக்கு. நற்கிரியை செஞ்சா, தான தர்மம் செய்தா, மிகுதியா செஞ்சா. அப்ப இந்த 3வது குணாதிசயத்தையும் இந்த தபித்தாள் வச்சிருந்ததாக வேதம் சொல்லுகிறது. அதை கவனிச்சு பாருங்க. இவ யாருங்க? ஒரு டைலரா. வேதவல்லன் சொல்றாங்க, இவர் ஒரு டைலரா இருந்தவர். துணி தச்சு கொடுப்பா, அதுல வர பணங்களை வச்சு ஏழைகளை பராமரிச்சு, இந்த 3 நற்கிரியும் அவள்கிட்ட இருந்துச்சு. ரொம்ப அழகா இது சொல்லுது. நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். 4 விருதாகாதுன்னா உங்க நற்கிரியை.
ஆண்டவர் சொன்னார், கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு. பவுல் சொல்றார், மனப்பூர்வமா உற்சாகமா கொடுப்பவனத்துல தேவன் பிரியமா இருக்கார். தாவீது சொல்றார், உன் கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கிற இதை கொடுப்பதுக்கு நான் எம்மாத்திரம். தாவீது சொல்றார். அப்ப கொடுக்கிற ஒரு பகுதி மிக ஆசீர்வாதமான ஒரு பகுதி. ஆமீன் சொல்லுங்க பாப்போம். ஆமீன் சொல்லுங்க பாப்போம். என் மனைவி இலங்கையிலிருந்து 90 பவுன் போட்டு வந்தாங்க. 90 பவுன்ல 40 வித்திய கூட்டம் நடத்தினேன். அதனால என் மனைவிக்கு நான் கூட்டம் நடத்துறேன்னா செயினை பிடிச்சிக்குவாங்க. ஐயோ ஐயோ செயின் போகுது நல்லே. ஆமா சிஸ்டர், செயினை பிடிச்சிக்குவாங்க. ஐயோ இந்த மனுஷன் பிரேயர் கார்டு போட்டாரு, அவ்வளவுதான். பிரேயர் கார்டு போட்டு பிரேயர் கார்டை போட்ட பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, வம்பு தான். பிரேயர் கார்டு தானே பேசிக்க உங்களுக்கு. 4 மாசம் முன்னாடி போட்டுருவேன் பிரேயர் கார்டை மீட்டிங்க. ஏன்னா ஜபத்துக்கு போகணுட்டு. என் மனைவிக்கு இங்கே ஆட்டம் கண்டுறோம். போச்சு, இருக்கிற நகையெல்லாம் போயிருச்சு, இன்னும் நகை போகுது போல. அப்படி எங்க மனைவி கொடுத்த நல்ல ஒரு தாராளமான விஷயம். அதே மாதிரி இப்ப பாஸ்டர்ஸ் எங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா ஒரு 2 கிளாஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. நல்ல கிளாஸ் பாருங்க. அந்த மாதிரி கிளாஸ் நீங்க பாத்துருக்க முடியும். அது இலங்கையில இருந்து வாங்கிட்டு வந்தாங்க. அது ஃபுல்லா டீ கொடுப்பாங்க. ஃபுல்லா டீ கொடுப்பாங்க. ஒரு பாஸ்டர் குடிச்சிட்டு மூக்குல வந்துருச்சு அவருக்கு. அல்லேலூயா. ஆமாங்க, உண்மையாங்க. நற்கிரிக்கை இருக்கத்தானே செய்யணும். அந்த தாராளம் இருக்கணும். நம்ம ஆட்களுக்கு அந்த அந்த கொடுக்குற கிளாஸ் டீலயே 4 பேருக்கு பைப் கொடுத்துருவான். 50 முடிஞ்சு போச்சு மேட்ரு. அந்த அது மாதிரி யாரும் ஏழைகள் பசியும் சொன்னா உடனே கொடுத்துருவாங்க. அந்த ஒரு குணம் இருக்கு. அது கட்டின புடவை 6 மாசம் 7 மாசம் 8 மாசம் அந்த படத்தை வச்சிருக்க மாட்டாங்க. ஏழைகள் கொடுத்துருவாங்க. எங்க வீட்டுல ஒரு சர்வெண்ட் வேலை செய்யுது. அந்த அம்மா, அந்த மனுஷன் சொல்லுது, நானும் பக்கத்துல சிஸ்டர்மா பக்கத்துல 4 வீட்டுல வேலை செஞ்சு வரேன். 4 வீடு கிறிஸ்டின். அந்த அம்மா டீ கூட கொடுக்காது. யார் சொல்றா? சர்வெண்ட் சொல்லுது. ஆனா உங்கள்கிட்ட வந்து தாங்க இவ்வளவு புடவை, இவ்வளவு ட்ரெஸ், என் பிள்ளைங்களுக்கு எல்லாம் பழைய ட்ரெஸ் எல்லாம் கொடுத்துடுறீங்க, மறக்கவே முடியாது. அதே ஏன் சிஸ்டர், அவங்களும் கிறிஸ்டின் தானே, அவங்களும் ஏஜிக்கு தானே போறாங்க, அவங்களும் சபைக்கு தானே போறாங்க, நீங்க மட்டும். அதான் தாராள குணம். அதனாலதான் நடபடிகள் புஸ்தகத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தப்பித்தால், நல்ல கவனிங்க, நற்கிரியை செஞ்சா, தானம் தர்மம் செஞ்சா, மீதியாய் செஞ்சா, 3 குணாதிசயம். அப்ப இப்படி செய்வர்களுடைய காரியம் ஒரு நாள் விருதாகாது. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நல்லா கொடுக்கணும், தாராளமாய் கொடுக்கணும், உற்சாகமாய் கொடுக்கணும். உன் கரத்தில் வாங்கி உமக்கு கொடுக்கணும். எனக்கு பலத்தை கொடுத்த, சுகத்தை கொடுத்த, 30 நாள் அரசாங்கத்தில் வேலை செய்யக்கூடிய, எனக்கு பலத்தை கொடுத்து ஓட எத்தனை டிராபிக், எத்தனை காரியங்கள் ஓடி ஓடி வருது. எனக்கு உயிரை கொடுத்தீரையா, ஜீவனை கொடுத்தீரையா, உனக்கு நான் கொடுப்பையா. ஏங்க இங்கே கரெக்டா சிஸ்டர்? சந்தனத்தை பூசிட்டு வந்திருக்கிறான். நல்லா கவனிச்சு பாருங்க. முடிய கொடுத்துட்டு வரான். உயிரை கொடுத்தவருங்க அவரு, ஜீவனை கொடுத்தவருங்க. அவருக்கு எப்படி செய்யணும்? பிரதரெல்லாம் நீங்க ஊழியத்துல நல்லா தாங்கணும், நல்லா கொடுக்கணும், மிஷினரி ஊழியருக்கு நல்லா கொடுக்கணும். எனக்கு இந்த மிஷினரி பாருன்னு சொல்லும் போது மிஷினரிகளுக்கு நான் நிறைய ஜெபிக்கிறோம், நாங்கள் திறப்புல ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம போய் செய்ய முடியல, அவங்க செய்யறாங்க பாருங்க. அவங்களை ஏதோ இதுல சப்போர்ட் பண்ணணும். நல்லா கவனிச்சு பாருங்க. அண்ணன் சாம் ஜிபுதரை சொல்லுவாரு, அடிக்கடி சொல்லுவாரு, ஜெபம் ஜெபம், அடுத்தது சரிகிறோம், அடுத்தது பணம். இந்த 3 ஒரு மனுஷனுக்கு இருக்கணும் அப்படின்றாரு. பண உதவி, ஜெப உதவி, சரிகிற உதவி. ஒண்ணுமே செய்யாத கிறிஸ்தவன் இருக்கிறான். ஒண்ணுமே ஓட்டப்பையில போடுற மாதிரி தான் அவங்க. ஓட்டப்பையில போடுற மாதிரி சிந்தி கிடக்கு நிலைமை இருக்கவே கூடாது. அப்படிலாம் நாங்க ஊழியம் செஞ்சதுனால தான் இன்னைக்கு நாங்க இத்தனை வருஷம் விளக்க. பிரபு எங்க வீட்டுக்கு வராரு. என் மனைவி அன்னைக்கு சொல்லிட்டு வருத்தப்பட்டாங்க, இவ்வளவு கஷ்டப்பட்டு ஊழியம் செய்றாரு, இவ்வளவு பிரயாசப்படுறாரு, எவ்வளவு பணங்கள் போச்சு, எத்தனை நகை போயிடுச்சு, இன்னைக்கு நகை போயிடுச்சு. ஆனா இன்னைக்கு ஊழியத்தை ஓடி என் மனைவி அன்னைக்கு புலம்பியே தள்ளிட்டாங்க பிரபு கிட்ட. கேட்டு பாருங்க, இந்த வந்திருக்காங்க, சாட்சி வச்சிருக்காங்க. அவங்க பிரபுட்ட சொல்லி புலம்பிட்டாங்க, புலம்பி தள்ளிட்டாங்க. இந்த மாதிரி ஊழியம் கொஞ்சம் புத்தி சொல்லுங்கன்ட்டாங்க. எனக்கு பிரபுட்ட சொல்ல என்ன புத்தி சொல்றாங்க. அல்லேலூயா. நான் பின்வாங்கவே மாட்டேன். என்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர், என்னை மரண பரியந்தம் நடத்துகிறவருங்க. 48ஆம் சங்கீதத்துல கடைசி சொல்லுது, மரண பரியந்தம் நடத்துவார். அவங்க பலவீனம், அவங்க பெண்கள் தானாங்க பலவீனமா பார்த்தேன். நான் அதை சோதனை அப்படின்னா, எனக்கு சொந்த வீடு கிடையாது, எனக்கு காரு கிடையாது. அண்ணன் சாமிஜி ஒரு கார் கொடுத்தாரு, அதையும் வித்துட்டேன். என் ஊழியத்தை பார்த்துட்டு அண்ணன் சாமிஜி அவங்க பையன் ஆஸ்மானோட கார் என்கிட்ட கொடுத்தாரு. பாருங்க, ஓடிட்டேன். இன்னைக்கு ரெண்ட்ல தான் இருக்கிறேன். எனக்கு ஒண்ணே ஒன்று தெரியுங்க, இங்க நான் சம்பாதிக்காததை பரலோகத்துல கத்த சேர்த்து வைக்க எனக்கு ஆண்டவர் உதவி செஞ்சிருக்கேன். இங்க நான் படுகிற நல்ல கவனிங்க, எனக்கு ஒண்ணே ஒன்று தெரியும், என் தேவன் பெரியவர். அல்லேலூயா. மனைவி அடிக்கடி சொல்லுவேன், போம்மா ஆடு நல்ல கவனிங்க. போலீஸ் வேலையை விட்டு வந்தோம், பிள்ளைங்களை கரை சேர்த்தினாரு, பிள்ளைங்களை நல்ல வாழ்க்கையை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்லா இப்ப நடத்த ஜீவனை கொடுத்துருக்கிறாருல்ல, சுகத்தை கொடுத்துருக்கிறாருல்ல. உழைப்போம், எவ்வளவு நாள் ஓடுவோமே, கஷ்டம் ஓடுவோமே, கர்த்தர் அதோட பலனை கொடுப்பார், நிச்சயமா கொடுப்பார். அப்ப அதுதான் நான் மனைவிட்டு அடிக்கடி சொல்லுவேன். ஆனா நாங்க இழந்தோம், கர்த்தருக்காய் இழந்தோம், நிறைய காய்களை செய்தோம், கொடுக்குறோம். இன்னைக்கு ஊழியக்காரன் ஊழியத்தை தாங்குறாங்க. எனக்கு வருகிற வருமானத்துல, எனக்கு ஒரு ஊழியத்துல இந்த கேசட் பாட்டு விற்கிறேன் பாருங்க, இதுதான் ஆண்டு எனக்கு கொடுத்த கிருபை. இந்த தாளந்து இதை விற்கிறேன் பாருங்க, இதுல வர பணத்தை ஊழியத்து போடுறேன். நல்லா கவனிச்சு பாருங்க. இப்பதான் நல்லா அந்த கிருபியை கொடுத்ததுனால
ஓடுறேன். அப்ப இதெல்லாம் தேவன் எனக்கு கொடுக்கப்பட்ட முயற்சிகள். அப்ப 4வது காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நல்ல கவனிங்க. உங்க எது உங்களுக்கு விருதம் ஆகாதுன்னு சொன்னா, உங்க நற்கிரிகை நல்லா செய்யுங்க, நல்லா கொடுங்க. ஒரு காரியத்தை சொல்றேன் நானு. ஒரு பாஸ்டர் சொல்றாரு, ஒரு சிபிஎம் பாஸ்டர், சத்தமில்லாத காணிக்கையை போடுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஒரு அம்மா வெள்ளப்படவை கட்டி முன்னாடி உட்காந்துருக்குது. மறுபடியும் சொல்றாரு, சத்தமில்லாத காணிக்கை போடுங்க. மறுபடியும் கேட்குது. அது அந்த ஆதி விசுவாசி. அது உடனே அது இது உடனே அப்படியே மணி பேச திறக்குது. சொல்லிட்டு இருக்கும்போது உள்ள 500 ரூபாய் இருக்கு, 100 ரூபாய் இருக்கு, 200 ரூபாய் இருக்கு, ஒரு ரூபாய் தூக்கி டமார்னு போடுது. அது பாஸ்டர் காதுல உள்ள மாதிரி எப்படி இருக்கு பாருங்க. வேதம் என்ன சொல்றதுன்னா, நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்ப. அப்ப மனப்பூர்வம் இருக்கணுங்க, உற்சாகம் இருக்கணுங்க. அதுதான் நீ அப்படி மனப்பூர்வமா கிரிகளை நடப்பிச்சிட்டீங்கன்னா உங்க ஆடுவாள். நல்ல கவனிங்க, சொல்லி முடிக்கிறேன். என் மனைவி, நான் திருமணம் போய் நல்ல கவனிங்க 6 மாசத்துல மனைவி பிரியறான்னு கேட்டா மனஸ்தாபத்துல இல்ல. என் மனைவியை நான் தான் பிளைட்ல ஏற்றி விடுறேன். மீனபாகத்துல போய் பிளைட் ஏற்றி விடுறேன். என் மனைவி ஒரு இந்து குடும்பத்துல பிறந்தவங்க, பயங்கரமான விக்ரம். நான் ஆர்சியில. அப்ப ஆண்டவர் அறியாத ஒரு காலம், இயேசு அறியாத காலம். இப்படி ஊழியெல்லாம் நான் செய்யல, போலீஸ்ல இருக்கிறேன். மனைவி ஏற்றி விடும்போது சொன்னேன், நீ இலங்கைக்கு போற, யாழ்ப்பாணத்துக்கு போவாத. யாழ்ப்பாணத்துக்கு போகாம நீ கொழும்புல இருந்து உங்க அம்மா அப்பா வர வச்சு நீ பாத்துட்டு வந்துரு. ஏன்னா யாழ்ப்பாணத்துல குண்டு மழை பொழிகிறான், யுத்தம் நடக்குது, பயங்கரமான உயிர் சேதம் நடக்குது. உனக்கு ஏதாவது உயிர் சேதம் எனக்கு சொல்லப்படுது, யாரும் தெரியப்படுத்த மாட்டாங்க. புது தம்பதி நம்ம 6 மாசம் திருமணம் ஆகி, அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க. நீ மெசேஜ் அங்க கொழும்புல போயிட்டாங்க. போன உடனே அவங்க அம்மா அப்பா அவங்கள பேசி அழகா யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. போய் 10 நாள்ல திரும்பி வர மனைவி 1 மாசம் ஆச்சு வரல, 2 மாசம் ஆச்சு வரல, 3 மாசம் ஆச்சு வரல. அப்போ போலீஸ்ல பணியாற்றேன், மனைவி பாதிக்கப்பட்டேன். சரி, என் சொந்த ஊருக்கு போயிடலாம் சொல்லி மன நிம்மதிக்காக சொந்த ஊருக்கு போயிட்டேன். வீட்டுக்கு வந்து பார்த்தா லெட்டர் வருமா, ஒன்றும் கிடையாது. இன்னைக்கு தான் செல்போன், அன்னைக்கு செல்போன் வசதியும் கிடையாது. லேண்ட்லைன் வீட்டுல எல்லாம் லேண்ட்லைன் வச்சிருப்பாங்க, அதுல தான் பேச முடியும். அதெல்லாம் கவனிச்சு பாருங்க, செல்போன் வசதியும் கிடையாது. அந்த நாட்களை மனைவி இலங்கையில மாற்றுறாங்க. யுத்தம். மனைவி தம்பி லண்டன்ல படிச்சுட்டு இருக்கிறான், லீவுல வரான், இலங்கைக்கு வரான், யாழ்ப்பாணத்துக்கு வரான், யுத்தத்துல மாற்றான். அவன் மேல செல்லு விழுது, இந்த தலை தனியா போகுது, இந்த 2 கையும் தனித்தனியா போகுது. இந்த காலை பொறுக்கி எடுத்தாங்க, ஒரு காலை அங்கிருந்து எடுத்தாங்க, ஒரு காலை அங்கிருந்து எடுத்தாங்க, ஒரு கையை இந்த பக்கம் எடுத்தாங்க. அந்த தலையை வச்சுதான் பாடிகளை சேர்த்து கண்டுபிடிச்சாங்க. குடல்லாம் சரிஞ்சு போயிடுச்சு, குண்டடி போட்டு. கொஞ்சம் பாருங்க, இவ்வளவு மோசமான 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு. மனைவி செத்துட்டாங்களா உயிராக சொல்றது கூட ஆளு கிடையாது. நானும் போக முடியும் இலங்கைக்கு. கவனிச்சு பாருங்க, எவ்வளவு ஒரு போராட்டம். 7 மாசம் மனைவி பாதிக்கப்பட்டேன். மென்டல் டார்ச்சர். ஒரு ஆவி என் காதுல பேசும், சாவு, வாழாத சாவு, இப்படியே பேசும். லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், பகல்ல எரியணும், லைட் ஆஃப் பண்ணா கத்துவேன். எங்க அம்மா தலைமாட்டுல இந்த பக்கம் எங்க ஒரு அக்கா, இந்த பக்கம் ஒரு அக்கா, கால் மாட்டுல ஒரு அக்கா, நடுவுல படுத்துக்கணும். அவங்க கையை பிடிச்சிட்டு தான் தூங்குவேன். தூங்கவே முடியாது. தீகள் 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 தீகள். 6 மாசம் ஆச்சு, 7 மாசம் ஆச்சு, பதிலே இல்ல. சரி, செத்துட்டாங்கன்னு தெரிஞ்சுன்னா கூட அடுத்த பகுதி நம்ம போலான்னு பார்த்தா கூட அது வழி இல்லை, ஒரு ரிசல்ட் இல்லை. எப்படி இருக்கும், மனைவி அதில் பாதிக்கப்படும். மென்டல் டார்ச்சர், யார்ட்டையும் பேச மாட்டேன், பயங்கர கோவப்படுவேன், டென்ஷன். மனைவி இதே எங்க அம்மாவோட சமாதானம், எங்க அக்காவோட சமாதானம், எல்லா சமாதானமும் போடுச்சு. 8 மாசம் ஆயிடுச்சு. நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் சரி மனைவி வரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல எல்லா தெய்வத்தையும் வெளிப்பட்டு பாருங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு போவேன். போயிட்டு அங்க சொன்னேன், 100 தேங்காய் உடைக்கிறாங்க. அப்படி சொன்னாங்க. என் மனைவி நல்லபடியா இலங்கையில வந்துட்டா உங்களுக்கு 100 தேங்காய் உடைக்கிறாங்க. ஒரு தெய்வத்திட்ட போய் சொன்னேன், எனக்கு என் மனைவி நல்லபடியா யுத்தத்துல இருந்து வந்துட்டா, உயிரோட வந்துட்டா, என் உயரத்துக்கு குத்து விளக்கு வாங்கிக்கிறேன் சொன்னேன். அது பாத்தீங்க அப்படியே தான் இருக்குது, குத்து விளக்கு வாங்கிக்கிறேன். இப்படி பல இடங்கள்ல அப்படி நான் போய் இஸ்லாமிய தெய்வத்தை வெளிப்பட்டு பார்த்தேன். எப்படியோ என் மனைவி வரணும், எனக்கு ஆறுதல் வரணும். அப்ப இயேசுவை தெரியாத காலம், இயேசு ஆனா பாரம்பரிய கிறிஸ்தவன். நான் ரோமன் கேத்தலிக் பாரம்பரியம் அம்மா வளர்த்தாங்க, பக்தி இருந்துச்சு, சர்ச்சுக்கு போவேன், கரெக்டா இருந்துச்சு, இப்படி எல்லாம் இருந்துச்சு. ஆனா இயேசு அறியாத ஒரு காலம். நல்ல கவனிங்க, நான் சொல்லி முடிக்கிறேன். அப்ப அந்த பகுதியில் இருக்கப்படும் போது தான் 9 மாசம் ஆயிடுச்சு, 10 மாசம் ஆச்சு, மனைவி வரல. பயங்கரமான யுத்தம் நடக்குது. அப்ப அங்க இருக்க மக்கள் அகதியா இந்தியாவுக்கு வராங்க, ராமேஸ்வரத்துல வராங்க. ஒருவேளை அப்படியாச்சும் வருவாங்களான்னு பாக்குறேன். கப்பல்ல மாட்டுறாங்க, அப்படி எல்லாம் வராங்க. அப்படியாப்பட்ட சூழ்நிலையில மனைவியால் பாதிக்கப்பட்டு மென்டல் டார்ச்சர், போராட்டத்து மேல போராட்டம். கவனிச்சு பாருங்க, கடைசியில கோமா ஸ்டேஜ். ஒரு கிளாஸ் என்னால பிடிக்க முடியாது, அப்படியே நடுக்கும், கை குடிகாரனை போல நடுக்கும். இவ்வளவு மோசமான நிலைமை, எல்லா தெய்வமும் கைவிடப்பட்ட ஒரு நிலைமை. எப்படி பாருங்க, 6 மாசத்துல திருமணமாகி மனைவி அனுப்புறேன். புது தம்பதியார் எப்படி இருக்கும், என் வார்த்தை இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. அந்த மாதிரி சூழ்நிலை தள்ளப்பட்டு அப்படி பெருக்கும் மன உளைச்ச தூங்க முடியாது என்னால, தூங்கவே மாட்டேன். இரவு எல்லாம் முழிச்சே இருப்பேன் பாருங்க. அப்படி ஒரு போராட்டம் எனக்கு. ஒரு ஆவி என் காதுல பேசிட்டே இருக்கும். என்ன பண்ண முடியும், சாவு தாண்டா முடிவு அப்படின்ற முடிவு பண்ணிட்டேன். எங்க அம்மாவுக்கு தெரியாம சூசைட் பண்ணிக்க போயிட்டேன், 2 முறை சூசைட் பண்ணிக்கிட்டேன். அதுல அவங்க காப்பாத்திட்டாங்க, என் சகோதரியை காப்பாத்திட்டாங்க. இப்படியே போய் கடந்து போய் கடைசியில என்னதான் முடிவு, என் முடிவு எப்படி இருக்குமோ அப்படின்னு தத்தளித்து கொடுக்கும் போதுதான் என் சகோதரிக்கு, என் கூட சகோதரி, அவங்களோட காலேஜ்ல படிச்ச ஒரு சகோதரி வீட்டுக்கு வந்தாங்க. என்ன காமிக்கிறாங்க, என் சகோதரி படுத்திருக்கிறா, என் தம்பி சென்னை மாநிலத்தில் காவல்துறையில பணியாற்றான், இலங்கை பொண்ணை கல்யாணம் பண்ணா, திருமணம் ஆகி அவங்க அம்மா அப்பாவை பார்க்க போனா, அந்த பொண்ணு யுத்தத்துல போய் மாட்டிட்டா. இது வரைக்கும் பதில் இல்ல. 11 மாசம் ஆச்சு.
இவனை வச்சுட்டு நாங்க படுற பாடு ரொம்ப கஷ்டமா இருக்கு சிஸ்டர், எத்தனோ கோயிலுக்கு கொண்டு போயிட்டோம், ஒரு முடிவுக்கும் வரல, என்ன செய்யறது இல்லை. உடனே அவங்க சொல்றாங்க, சிஸ்டர் ஒன்றும் பயப்படாதீங்க, இவரை நீங்க சனிக்கிழமை நாளைக்கு ரெடி ஆகி வச்சிருங்க, தஞ்சாவூர் புதுக்கோட்டை ரோட்ல ஃபாதர் பிர்க்மான்ஸ் இயேசு நம்மோட சபை நடத்துறாரு, அருள்சாமின்னு ஒரு பாஸ்டர், நல்ல வலிமையான ஊழியக்கார், இவர் அங்க போயிட்டாவே தீர்க்க தரிசனத்தை சொல்லிடுவாரு, கிளியரா என்னன்றதை அப்படி சொல்லிடுவார். அவரை கொண்டு வாங்க, சண்டை கொண்டு போய் நான் பாஸ்டர் சொல்லி வரேன் சொல்லி என்ன ஆயத்தம், எனக்கு நடக்க முடியாது, கையெல்லாம் உதறும், என்ன பிடிச்சிதான் கொண்டு போகணும், மாடியில சபை கொண்டு போய் என்ன உட்கார வைக்கிறாங்க, லாஸ்ட்ல இந்த பிரபு உட்காந்துருக்காங்க, அந்த மாதிரி உட்காந்துருக்கிறேன். பாஸ்டர் பிரசங்கம் பண்றாரு, பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது முடிச்ச உடனே சகோதரி போய் சொல்றாங்க, காதல போய் சொல்றாங்க, அந்த பிரதர் அழைச்சு வந்திருக்கிறேன், முழு குடும்பம் வந்திருக்கிறாங்க, ஆஸ்தி குடும்பம், ரோமன் கத்தோலிக்க, ஒருவேளை அவருக்கு அற்புதம் நடந்துச்சுன்னா முழுமும் ஆண்டவர் ஏத்துக்குவாங்க, இந்த சகோதரனுக்கு இந்த அற்புதம் நடந்துச்சுன்னா முழுமையா எல்லாமே ஆண்டவர் ஏத்துக்குவாங்க அப்படின்னு. அந்த பாஸ்டர் என்ன தேடி வர்றாரு, நேரா வர்றாரு. எத்தனை மாசம் ஆச்சு? 11 மாசம் ஆச்சு. மனைவி பாடு, உபத்திரங்கள், அந்த ஆவி, ஸ்பிரிட்டோட ஆவி, தூங்க முடியாது, மன உளைச்சல், யாரை பார்த்தாலும் கோபமா தான் பார்ப்பேன், அவ்வளவு டென்ஷனா தான் பார்ப்பேன், யாரும் பேச முடியாது, அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நிலைமை. கவனிச்சு பாருங்க, அந்த பாஸ்டர் நேரா வந்து கை வைக்கிறாரு, ஜோமனா ஒரு வார்த்தை சொன்னாரு, பயப்படாதீங்க, மணி இப்ப 12 உங்க மனைவி சாவுல யாழ்ப்பாணத்துல உயிரோடு இருக்கிறாங்கன்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி இருக்கும்? டப்புன்னு அந்த பாஸ்டர் காலில் விழுந்த உடனே அந்த பாஸ்டர் தூக்கி கொடுத்து சொன்னார், பயப்படாதீங்க. அடுத்த வார்த்தை சொன்னாரு, இன்னையில இருந்து 21 நாள்ல உங்க மனைவி ஜீவனோடு இந்தியா வருவாங்க. 3வது சொன்னாரு, என்ன தெரியுங்க சொன்னாரு, உங்க மனைவி வருவாங்க, நீங்க ஆண்டவரை ஏத்துக்குவீங்க, நீங்க ஊழியக்காரனா மாறுவீங்க. இதுதான் நடந்துச்சு. இன்னைக்கு கவனிச்சு பாருங்க, எப்படி இருக்கும். இந்த 11 மாசம் அலக்களிக்கப்பட்ட அந்த திகில் போராட்டம் எல்லாம் முடிவுக்கு வந்துச்சு. அல்லேலூயா. தூங்க மாட்டேன், அதை பண்ண மாட்டேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன், மன உளைச்சல், சாப்பிட மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன், வெறித்தனமான ஒரு பகுதி எனக்கு. ஆனா அந்த பாஸ்டர் தலையில ஜெபிச்ச உடனே என் உடம்புல ஒரு எரும மாடை போல ஒரு ஆவி வெளியில போன மாதிரி இருந்துச்சு. அல்லேலூயா. ஒரு போராட்டத்தின் ஆவி வெளியில போன, மன உளைச்சல் ஆவி வெளியே போனது, எனக்கு சமாதானம் கிடைத்த மாதிரி இருந்துச்சு. உடனே அந்த பாஸ்டர் காலில் விழுந்து அழுதேன். தூக்கி சொன்னா, இதே சபைக்கு உங்க மனைவியோட வந்து சாட்சி சொல்வீங்க நடந்து. நான் சொல்லி சுருக்க முடிச்சிடறேன். என் மனைவி 21 நாள் அந்த பாஸ்டர் சொன்னது போல என் மனைவி யாழ்ப்பாணத்துல வரணும். யாழ்ப்பாணத்துல வவுனியா வரணும்னா செக் போஸ்ட், ஒரு செக் போஸ்ட்ல மாட்டினா கூட சுட்டுருவான். என் மனைவிக்கு 23 24 வயசு, 23 வயசு, 19 வயசுல இந்த மாதிரி பசங்க எல்லாம் எல்டிடில சேர்ந்துடணும். ஏக்கப்பாட்டிஷன் துப்பாக்கி பயிற்சி எடுத்துடணும். பொம்பளைங்க கூட, லேடிஸ் கூட, ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை கொடுத்தாகணும், எல்டிடி அங்க கொடுத்தாகணும். ஆனா என் மனைவி கேட்கறான், சிங்களக்காரக்கார, நீ எல்டிடியை சேர்ந்தவளா? என் மனைவி அங்க வெளியில் பாஸ்போர்ட் வாங்கி வெளியில் வரும்போது கேட்கறான், இல்லைங்க நான் இந்தியாவில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் வாழ போறதுன்னு. நம்பவே மாட்டேன்ட்டான். வயசு அந்த மாதிரி வயசு அவங்களுக்கு. துப்பாக்கி பயிற்சி எடுத்தியா? அவன் விட மாட்டேன்ட்டான். அதுக்கப்புறம் செக் போஸ்ட்ல இருந்து வழிக்கு வரும்போது நகையை கொடுத்துட்டு தான் வரணும். வரப்படும் போது ஒரு இடத்துல படுக்கிறாங்க. அப்ப யுத்தம் ஆரம்பிச்சிச்சு. குண்டு விழுந்த என் மனைவி 8 பேர் வராங்க. 8 பேர்ல 7 பேர் மேல குண்டு விழுது. என் மனைவி நேரடியா பாக்குறாங்க, செதறாங்க, தலை உடம்பெல்லாம் செதறது, குண்டு அடிப்பட்டு. அதுலயும் மனைவிக்கு கருத்து ஒரு துரும்பு கூட படாதபடி கிருபையாய மனைவியை அப்படியே கொண்டு வர்றா. என் மனைவி சொல்லுவாங்க, ரத்த ஆறு ஓடுது யாழ்ப்பாணத்துல, ரத்த கவலை அடிக்குமா, பாடிகளை தாண்டி வந்திருக்காங்க, பாடிகளை தாண்டி சின்ன பிள்ளைங்கலாம் பாத்தீங்கன்னா தலை ஒரு பக்கம், அந்த சதையெல்லாம் பாத்தீங்கன்னா செவுத்துல ஒட்டி இருக்குமா, ரத்த கவலை அடிக்குமா. அப்படியாப்பட்ட தேசத்துல இருந்து என் மனைவி அந்த ஊழியக்காரன் சொன்னது போல 21 நாள்ல யுத்தம் பண்ணி கத்திரண்ட கொண்டு படைச்சு. 21 நாள்ல நல்ல கவனிச்சு பாருங்க, எத்தனை பாடுகள் நினைச்சு பாருங்க. அந்த 21 நாள் வந்து எனக்கு ஆச்சரியமாயிருச்சு. நினைச்சு பார்த்தேன், நினைச்சு அந்த கம்பேர் பண்ணி பார்ப்பேன், எப்படி இது நடந்தது. எத்தனை தெய்வத்தை வெளிப்பட்டு பார்த்தேன், எத்தனை தெய்வத்தை பொருத்தனை பண்ண, ஒன்னும் நடக்கலையா. ஆனா அந்த ஊழியக்காரன் ஜோம் பண்ணார், அவ்வளவுதான் அவர் செஞ்சது. அவர் அழகா சொன்னார், 21 நாள் உங்க மனைவி வருவாங்க, உங்க மனைவி உயிரோடு இருக்கிறாங்க, உங்க மனைவி வந்தோட நீங்க காரணம் மாறிடுவீங்க. இந்த 3 காரியம் இன்னைக்கு எனக்கு உள்ளதை பிரதிபலிச்சு கொண்டே இருக்கும். வார்த்தையை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகளை. அப்ப அந்த காரியத்துக்கு 21 நாள் மனைவி வந்தாங்க. அதுல என்ன ஒரு காரியம் ஆண்டு செஞ்சான்னு கேட்டீங்கன்னா, அந்த 21 நாள்ல அவர் சொன்னார் பாருங்க, என் மனைவியை நான் 11 மாசம் முன்னாடி பிளைட் ஏற்றி விட்டு 11:45 பிளைட் ஏற்றி விட்டேன். இன்னைக்கு ஞாபகம் இருக்கு, 11:45 தான் பிளைட் ஏறாங்க. ஆனா அதே 11:45 21 நாள்ல கர்த்தர் கொண்டு வந்துட்டார். அதை நான் கம்பேர் பண்ணி பார்த்தேன். இது 12:45 ஆயிடுச்சுன்னு சொன்னா அது 22வது நாள் ஆயிருக்கும். ஆனா தகப்பன் வாக்கு மாறாதவர்ன்றதை நிற்கும்படியாக அந்த 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே கொண்டு வந்து ஒப்படைச்சிட்டார். ஹலோ, அன்னைக்கு தொடப்பட்டவர்கள் தான் நான். என் மனைவி பட்டை போடுவாங்க. எங்க மாமனார் யாழ்ப்பாணத்துக்கு நான் ரட்சிக்கப்பட்டு ஊழியத்து போனேன். கொழும்பு மட்டக்களப்பெல்லாம் ஊழியம் செய்ய போனேன். எங்க மாமனார் இந்து கோயிலை கட்டி வச்சிருக்கிறாரு. பயங்கரமான விக்கிரம். நல்லா கொஞ்சம் அவங்க வயிற்றுல பிறந்த இன்னைக்கு ஊழியக்காரியா கர்த்தர் மாத்தி எனக்கு கர்த்தர் கொடுத்து, நல்லா கவனிச்சு பாருங்க, எனக்கு ஒரு மனைவி ஸ்தானத்தை கொடுத்து, இன்னைக்கு எனக்கு பிள்ளைகளை கொடுத்து, மருமகனை கொடுத்து, பேரப்பிள்ளைகளை கொடுத்து, இயேசு நம்மை ஏற்றுக்கொண்ட ஜீசஸ் அக்செப்ட் அவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தை கையில கொடுத்து பல்லாயிரக்கணக்கான மத்தியில எவ்வளவு அருமையான தேவன். நல்ல கவனிச்சு பாருங்க வார்த்தைக்கிற. அப்ப நாங்கள் இருவரும் சேர்ந்துதான் நற்கிரியை செய்யறோம்.
எங்களால முடிஞ்ச வரைக்கும் எப்படி தபித்தாள் அன்னைக்கு செஞ்சாலோ ஊழியத்தில் அதை நாங்கள் செய்து வருகிறோம். தாராளமாக கொடுக்குறோம். ஊழியர்கள் வந்தால் ஊழியர்களுக்கு நல்ல காணிக்கை கொடுக்குறோம். ஒரு பிரசங்கத்துக்கு வராங்கன்னா 3 ஊழியத்துக்கு கூப்பிட்றேன். நான் பிரசங்கத்தை நல்ல கனப்படுத்துறோம், அவங்கள தாங்குறோம். இந்த ஸ்வாபம்லாம் என்கிட்டையும் கொடுத்தாரு, என் மனைவிட்டையும் கொடுத்தாரு, என் பிள்ளைங்களையும் கொடுத்தாருங்க. என் பிள்ளைங்களுக்கு அந்த நற்கிரிகளை செய்யணும். கொஞ்சமாவது நற்கிரி. அதுக்கு தான் ஆண்டவர் ரசிக்கிறார். சும்மா ரசிக்க மாட்டாருங்க. சும்மா ஊழியத்தை கொடுக்க மாட்டாரு. நற்கிரியை செய்யணும். கொஞ்சமாச்சு பக்கத்து சொல்லுங்க, கொஞ்சமாச்சு செய்யணும். பக்கத்து சொல்லுங்க, கொஞ்சமாச்சு நற்கிரி சொல்லுங்க. மூஞ்ச நற்கிரியை செய்யணுங்க. ஆமா, நற்கிரியை செஞ்சீங்கன்னா உங்க பிள்ளைங்களை கர்த்தர் மகிமையா நடத்துவார். நல்லா கவனிச்சு பாருங்க. நான் வேலையை விட்டு வரும்போது எத்தனை பேர் சொன்னாங்க, எப்படி பிள்ளைகளை நடத்துவ, எப்படி குடும்பத்தை நடத்துவ, எப்படி ஊழியத்தை நடத்துவ, எத்தனோ பேர் பேசினாங்க. நடத்துறாருங்க, அழகா நடத்துறாரு, செம்மையா நடத்துறாங்க. சும்மா பக்கத்து சொல்லுங்க, செம்மையா நடத்துவார். பக்கத்து சொல்லுங்க, செம்மையா நடத்துவாருங்க. நல்ல மூஞ்ச பார்த்து சொல்லுங்க. அவங்க ரோசம் வரட்டும், அவங்களுக்கு சொல்லுங்க, நல்ல செம்மையா நடத்துவாருங்க, அழகாய் நடத்துவார், கைவிடவே மாட்டா, மகிமையா நடத்துவார். உங்க பிள்ளைங்களை அவர் பார்த்துக்குவார், உங்க குடும்பத்தை அவர் பார்த்துக்குவார். ஒரு குறையில 1ஆம் தேதி ஆரம்பிச்சு 31ஆம் தேதி வரைக்கும் மகிமையா நடத்துகிறார். வருஷத்தை ஆரம்பிக்கிற வருஷத்தை நன்மை நான் முடிச்சு விட்டுக்கிறேன். தேவனாகிய கர்த்தர் வருஷத்தை அழகா முடிப்பார். ஒரு குறையில ஒரு நாளும் நான் இது வரைக்கும் புலம்புனதே இல்லை. ஆண்டவர்கிட்ட போய் ஆண்டவர் அது இல்லை, ஜீரகம் இல்லை, மிளகு இல்லை, பூண்டு இல்லை, வெந்தயம் இல்லை, சோம்பு இல்லை, நல்லெண்ணெய் இல்லை, பாமை இல்லை, பச்சரிசி இல்லை, சொன்னதே இல்லைங்க. அழகா கொடுத்துறாரு, அழகா நடத்துறாரு, போசிக்கிறாரு, பிள்ளைகளை வழி நடத்துறாரு, குடும்பத்தை வழி நடத்துறாரு. இயேசு நம்ம ஊழியத்தை நடத்துறாரு. நாங்க எங்க ஊழியத்துல அநேக சாப்பாடு போறோம். இதெல்லாம் எப்படி என் சகோதரி காப்பா கோஆர்டினேட்டர் இருக்கிறா தஞ்சாவூர்ல, சர்வஜ் சூப்பரண்டா அந்த சகோதரி காப்பா அழகா காப்பா, எப்படி இதெல்லாம் நீ மெயின்டைன் பண்ற, எப்படி நீ வேலையை விட்டு வண்டியா, உனக்கு என்ன வருமானம், நீ போலீஸ்லயே லஞ்சம் வாங்கல, வேற நேர்மையா இருந்து வந்த மனுஷன், எப்படி நீ இதெல்லாம் செய்யற? நான் சொல்ல, நான் செய்யலமா, நற்கிரியை, உங்க நற்கிரியை பார்த்து கர்த்தர் செய்வார். நான் சொல்லி முடிக்கிறேன். தபித்தாள் இறந்த உடனே என்ன நினைச்சிட்டீங்களா? பேதுருக்கு ஆள் அனுப்பப்பட்டு பேதுரு வராருங்க. எங்க வச்சிருந்தாங்க? மாடியில வச்சிருந்தாங்க. அவளை தபித்தாளை மாடியில படுக்க வச்சிருக்காங்க. பேதுரு கேட்டார், எங்க வச்சிருக்கீங்க? மாடியில. போனாரு, நேரா போனார், ஜோம் பண்ணி தபித்தாள் பாருங்க. உடனே ஏஞ்சிட்டான். நான் உனக்கு சொல்லட்டுமா, இதுக்கு என்ன ரீசன் தெரியுங்களா? அவக்குள்ள ஜீவன் எதுக்கு வந்துச்சுன்னா அவ நற்கிரியை தான். பக்கத்துல சொல்லுங்க, அவர் நற்கிரியை தான். ஜீவன் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நற்கிரியை, தானம் தருமோ. சொல்லுங்க, மிகுதி. இதெல்லாம் வச்சுதான் ஆண்டவர்களுக்கு மறுபடியும் ஜீவனை கொடுத்தது. ஏன் தெரியுங்களா? அப்படிப்பட்ட பொம்பளை தன் தேசத்துக்கு தேவை. ஒண்ணுமே கொடுக்காம எச்சகையில காக்க வரட்டும், வாயிலே வட சுடுற பார்த்து வேணான்ற நான் நல்லே ஒண்ணுமே செய்யாம ஒண்ணுமே கொடுக்காம ஆண்டவர்கிட்ட புடுக்கிறவங்களா இருக்க கூடாது. நம்ம கொடுக்கிறவங்களா மாறணும். நம்ம சிரிக்கிறாங்க மனதுல, அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வந்துருச்சு. நல்லா கொஞ்சம் கொடுக்கிறவங்கள மாறுங்க, தாராள மாறுங்க. பாருங்க, தபித்தாவளை போல நான் சொல்லி முடிக்கிறேன். உங்க வாழ்க்கையில 5 மாசம் எதெல்லாம் செத்து கிடக்குதோ, எதெல்லாம் நடக்கலன்னு சொல்லுங்க, அதெல்லாம் கர்த்தர் இந்த வருஷம் உயிர்ப்பிப்பாரு. உயிரோடு எழும்பும். முடியாதுன்னு சொல்றாங்க பாருங்க, மனுஷன் சொல்றாங்க, தேவன் சொல்றாரு முடியுன்றாரு. எலும்புகள் உயிர் அடையும். இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். எல்லாம் எழுப்பி நிற்போமா? ஜெபித்து நான் முடிக்கிறேன். ஹல்லேலூயா.